பரிசுத்த ஆவியானவருடன் ஐக்கியம் கொண்ட வாழ்க்கை என்பதை கவனித்து வருகிறோம். पवित्र आत्मा के साथ संगति का जीवन, इस पर हम ध्यान करते आ रहे हैं. பரிசுத்த ஆவியானுடன் ஐக்கியம், पवित्र आत्मा के साथ संगति. எங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. हमारी संगति जो है पिता परमेश्वर के साथ, उसके पुत्र और पवित्र आत्मा के साथ. அப்படியும் வார்த்தை சொல்லுகிறது. और ऐसे ही वचन कहता है. அதே போல தான் ஆவியானவருடன் ஐக்கியம் வைப்பது ரொம்ப முக்கியமானது என்பதை நாம் और கவனிக்கிறோம். उसी प्रकार से हम ध्यान करते हैं कि पवित्र आत्मा के साथ संगति करना महत्वपूर्ण है. தேவத்துவத்தினுடைய மூன்றாவது நபர். और ये स्वर्गदूत का जो है तीसरा व्यक्तित्व है. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். पिता, पुत्र और पवित्र आत्मा. இயேசுவை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். और जिन्होंने यीशु को पाया है वह पवित्र आत्मा को पाए हैं. ஆனால் அது போதாது. परंतु इतना पर्याप्त नहीं. ஆவியானவர்கள் ஒவ்வொருவரும் நிரம்ப வேண்டும் என்கிறதை நாம நல்லா புரிஞ்சிருக்கிறோம். हम अच्छे से समझे कि प्रत्येक को पवित्र आत्मा में भरते जाना है. ஒவ்வொருவரும் ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு அடையாளம் அந்நிய பாஷை பேசுதல். और प्रत्येक व्यक्ति पवित्र आत्मा से भरे जाने का चिन्ह है अन्य भाषा में बोलना. அந்நிய பாஷை தற்சமயம் உண்டு என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம். और फिलहाल के लिए अन्य भाषा है, इसे हमने साबित किया है. ஆமென். आमेन. இப்பொழுதும் உண்டு. और अभी वह है. अभी भी है. அந்நிய பாஷை இப்பொழுதும் உண்டு. अन्य भाषा जो है वह अभी भी है. அது இயேசு கிறிஸ்து வின் காலத்தில் மாத்திரம் இல்லாமல் இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததற்கு பிறகு இருக்கிற மிக முக்கியமான பரிசுத்தாவினுடைய கிரியைகளில் வரங்களில் 2 வரங்கள் மிக முக்கியமானது. और यीशु मसीह मरकर जी उठने के बाद जो 2 महत्वपूर्ण क्रिया है, उसमें से 2 महत्वपूर्ण जो वरदान. ஒன்று அந்நிய பாஷை பேசுதல். और एक जो है अन्य भाषा में बोलना. இன்னொன்று அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுதல். और एक और जो अन्य भाषा का अर्थ बताना. மீதி 7 வரங்களும் பழைய ஏற்பாடு காலத்துல இருந்துச்சு. और बाकी 7 वरदान पुराने करार में भी ஆனா थे. இந்த 2 வரங்களும் புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல அடிஷனலா நமக்கு தரப்பட்டிருக்கு. परंतु ये 2 वरदान जो है नए करार में हमें उसके साथ जोड़ कर दिए गए हैं. பிசாசு என்ன பண்றான்னா இந்த 2 வரங்களை அடிஷனலா தரப்பட்டிருக்கு நீ சொல்றியா, நான் விட மாட்டேன், இது முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லுவேன். और शैतान क्या करता है, जो 2 वरदान तुम कहते हैं कि तुम्हें दिया गया जोड़कर, मैं कहूंगा कि ये खत्म हो चुका है. இந்திய தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர் இதை விசுவாசிப்பது இல்லை. और भारत देश के जो मसीह अक्सर इस पर विश्वास नहीं करते. பெரும்பாலானோர் ज्यादातर जो है इसे विश्वास नहीं करते. ஆமா, அதனால தான் நம்ம குறிப்பிட்ட வசனம் பேசுகிறவர்கள், சத்தியத்தை பேசுகிறவர்கள் இந்த 2ம் எப்படி உண்டு என்கிறத நம்ம புரிஞ்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். அதை மற்றவர்களுக்கும் நம்ம உணர்த்த வேண்டியதாயும் இருக்கிறது. और जब विश्वास करते, वचन को जानते, वचन को पहचानते हैं, हम दूसरों को समझाना है कि ये है. ஆமென். आमेन. ஹல்லேலூயா. हालेलुया. எப்படி சொல்வது, வார்த்தையினால் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் மூலமாகவும் நாம் சுவிசேஷங்களை பறைசாற்ற வேண்டியதாக இருக்கிறது. और वचन के द्वारा ही मात्र नहीं, परंतु हम हमारी जिंदगी के अनुभव के द्वारा जो है सुसमाचार को फैलाना है. எந்த வசனம் எதை சொல்லுகிறது என்பது மாத்திரமல்ல. और जो वचन क्या कहता है उसे मात्र नहीं. ஹல்லேலூயா. சொல்லுமா, ஹல்லேலூயா சொல்லுமா. हालेलुया. Praise God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 இப்போ இந்த 2 ரொம்ப முக்கியமானது. और ये दोनों बहुत ही महत्वपूर्ण है. ஆண்டவர் உங்கள்ட்ட தான் பேசுறார். परमेश्वर आप ही से बोल रहा है. சில பேர் புதுசா வந்திருக்கிறாங்க. और कुछ लोग जो नए आए हैं. இயேசுவை நமக்கு கொண்டு தருவதே பரிசுத்த ஆவியானவர். और यीशु को हमें लाकर देता ही स्वयं पवित्र आत्मा. இந்த பூமியானது பிசாசனால் நாசமாய் இருந்த பொழுது அதை சீர்படுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். और ये पृथ्वी जो है शैतान के द्वारा भ्रष्ट होने के द्वारा जो है उसे ठीक किया पवित्र आत्मा ने. அந்த ஆவியானவர் தான் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவங்களா இருந்தாலும் ஏதாவது பகுதிகளில் இருக்குது, பிரச்சனை இருக்குது. கணவன் மனைவிகளில், பெற்றோர்கள் பிள்ளைகளில், அல்லது வேலையில், வியாபாரத்தில், எல்லா விஷயத்துலையும் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது. பிரச்சனை சமத்தையாக பிரச்சனை வச்சுருக்கிறாங்க. और मसीह है तो भी उनकी जिंदगी में कहीं ना कहीं कुछ क्षेत्र में जो है समस्या है, व्यापार, नौकरी, पति पत्नी के रिश्ते में அதை சரி செய்யறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். और उससे सुधारने के लिए हम आए நம்முடைய हैं. வாழ்க்கையில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லா இருக்குமா? और इस जिंदगी में जरा सुधार होगा तो अच्छा होगा कि नहीं. வேலையில் மாற்றம், नौकरी में बदलावट, கணவன் மனைவி உறவுல மாற்றம், और पति पत्नी के रिश्ते में बदलाव, பிள்ளைகள், बच्चे அவனுடைய வளர்ச்சி, और उनकी विकास, பொருளாதாரம், और आर्थिक आशीष, சண்டை நீங்குதல், और झगड़े சச்சரவு मिट நீங்குதல், जाना, संघर्ष வேதனை मिटना, நீங்குதல், वेदनाएं मिट சந்தோஷம் जाना, பெருகுதல். और आनंद बढ़ता जाना. ஆவியானவர் இன்னைக்கு உதவ மாட்டாருன்னு पवित्र நினைக்கிறீங்களா? आत्मा क्या आज मदद नहीं करेगा ऐसे सोच रहे हो? அப்படியா? ऐसा है. நேத்துல எனக்கு அது நடக்கலனால இன்னைக்கு நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? कल मुझे नहीं हुआ मेरे लिए इसलिए आज ऐसा नहीं होगा ऐसे सोच रहे हो? இந்த நாள் வரை செங்கடல் பிளக்கவே இல்லை, அன்னைக்கு மாத்திரம் கடல் முன்னால கூட்டி வச்சுட்டு கம்பெனிட்டுங்கிறாரு. अब तक की लाल समुद्र 2 भाग हुआ ने और उस दिन मात्र ले जाकर उसके सामने खड़ा दिया और कहता कि लाठी भड़ा. அன்றைக்கு தான் அது பிளந்தது. और उसी दिन वह 2 भाग हो அதுக்கு गया. மறுநாள் அது திறக்கல. उसके अगले दिन वह खुला அதுக்கு முந்தின नहीं. நாள் திறக்கல. उसके पहले के दिन भी नहीं அன்றைக்கு खुला. தான் தீர்மானிச்சிருந்தார். उसी दिन उसने निर्णय किया था. அன்றைக்கு அந்த சொல்ல கேட்கலன்னா அன்றைக்கு அந்த செங்கடலும் அவனுக்கு और பிளந்திருக்காது. यदि उस दिन उनका कहना नहीं सुनते तो उस दिन उनके लिए लाल समुद्र 2 भाग नहीं होता. தேவனுடைய அற்புதங்கள் எல்லாம்
நம்மளுடைய விசுவாசத்தினால் மாத்திரம்தான் செயல்படுத்தப்படுகிறது. और परमेश्वर के जो भी अद्भुत कार्य हमारे विश्वास के द्वारा ही सक्रिय होते हैं. அந்த ரெண்டு பேராவது விசுவாசிச்சாங்க, और उसमें दो लोग तो भी विश्वास किए, காலேபு யோசுவா. कालेब और यहोशू. இல்லைன்னா அவங்க கூட போயிருக்க முடியாது, या तो वे दो भी नहीं जा पाते அவங்களுடைய சந்ததியார் போயிருக்கவே முடியாது. और उनकी संतान वह जा ही नहीं पाते. அதனால தான் யோசுவா அந்த காலத்துல சொல்றாரு, और इसीलिए यहोशू उन दिनों में कहता है காலேபுன்னு சொல்றாரு, और कालेब भी कहता है. எனக்கு அந்த நேரத்துல 40 வயசா இருந்துச்சு. और उस वक्त मेरा उम्र जो 40 था. ஆவியானவர் அந்தந்த நேரத்துல சில காரியங்களை செய்றார். और पवित्र आत्मा उस वक्त में कुछ कार्य करता है. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். और उसमें हमें अति ध्यानपूर्वक தினந்தோறும் நம்ம रहना है. ஆவியானவர் நடத்துறார். और प्रतिदिन पवित्र आत्मा अगुवाई இன்றைக்கு करता ஆவியானவர் है. நம்ம நடத்த और போறார். आज भी पवित्र आत्मा हमारी अगुवाई करने को है. அதனால தான் நம்ம இதை கவனிக்கிறோம். और इसीलिए आज हम इसे ध्यान कर रहे हैं. ஆமென். आमीन. சரி, அப்போ ஆவியானவர் நம்ம இயேசு கிறிஸ்துவை நமக்கு அன்பா பரிசாய் தந்தார். और पवित्र आत्मा ने यीशु मसीह को जो है हमें तोहफे के रूप में दिया. அதற்கு பிறகு அந்த ஆவியானவரால் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டியது அவசியம் என்று நாம் கவனிக்கிறோம். और उसके बाद उस पवित्र आत्मा से प्रत्येक को भरे जाने நம்ம की நிறைய பேர் आवश्यकता है. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை हम பேசுகிறோம். बहुत से लोग पवित्र आत्मा से भरे जाकर अन्य भाषा बोलते அப்போ हैं. முதல் இயேசுவை பெற்றுக்கொண்ட அனுபவம் ஒரு கிணற்று தண்ணீரை பெற்றுக்கொண்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்கு அது தேவையாக இருக்கிறது போல இருக்கிறது. और पहले यीशु को पाया वन बाय मानो एक कुएं में जो पानी पाया उस प्रकार के अनुभव हमारी जिंदगी में பரிசுத்த आवश्यक ஆவியினால் था. நிரப்பப்படுகிற அனுபவம் ஒரு ஆற்று நீரில் நாம் பங்கு கொள்ளுகிறோம் அப்படி ஆகிவிடுகிறது. और पवित्र आत्मा से भरने का अनुभव जो है एक नदी में हम भागीदार हो जाते हैं. इस प्रकार से உண்மையில அந்த நதியில நம்ம பங்கு கொள்கிறோமா உள்ள கிணற்று நீர் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? क्या सच में हम उस नदी की जिंदगी में भाग ले रहे हैं या उस कुएं की पानी में ही பரிசுத்த जीते जा रहे ஆவியை हैं? பெற்றுக்கொண்டது உண்மை, पवित्र आत्मा को पाया है, सच है. ஆனால் இன்னும் நிரப்பப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நம்ம இந்த கேட்கிறோம். परंतु आज एक प्रश्न कर रहे हैं कि क्या उस भरे जाने की जिंदगी के अनुभव में है. நிறைய பேர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசதான் செய்றோம். और बहुत से लोगों ने पवित्र आत्मा को पाया, अन्य भाषा बोलते हैं. அதனுடைய பெனிஃபிட்ல மிக முக்கியமான 3 பெனிஃபிட்களை நம்ம கடந்த வாரத்திலேயே நம்ம அடிக்கோடிட்டு और காமிச்சோம். उसके मुनाफे में बहुत से मुनाफे में 3 मुनाफे पिछले सप्ताह हमने दिखाया, அதையும் பார்த்தோம். उसे भी हमने உங்களுக்கு देखा. அது ஏற்கனவே தெரியும். और आपको ये पहले से पता அப்படி भी है. தெரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் यदि ஞாபகப்படுத்துகிறோம். पता है तो अभी दोबारा स्मरण ஏன்னா करा அந்த रहे हैं, பெனிஃபிட் நம்ம இழந்துட கூடாது क्योंकि பாருங்க. उस मुनाफे को हमें गवाना नहीं है. அதுல முதல் ஒரு பெனிஃபிட் நாம் பார்த்தோம். அது தெய்வீக கடவுளோடு கூட தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு பாசை என்பதை நாம் பார்த்தோம். और उसमें एक मुनाफा हमने देखा जो परमेश्वर से संपर्क करने वाली एक भाषा है. தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிற ஒரு அருமையான பாசை. और परमेश्वर से संपर्क करने वाली एक बखूबी भाषा है. இரண்டாவது பார்த்தோம், நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய சொந்த வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு அது உதவுகிறதுன்னு பார்த்தோம். और दूसरा हमने देखा हमारी खुद की आत्मिक जिंदगी की उन्नति के लिए वो सहायता करता நிறைய है. விசுவாசிகள் தேவனோடு கூட ஜெப தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். और बहुत से विश्वासी परमेश्वर के साथ प्रार्थना के संपर्क में नहीं है. சொந்த பாஷையில் ஜெபிக்கிறாங்க, खुद की भाषा में प्रार्थना तो करते हैं, ஆனா ஜெபித்த திருப்தி இல்ல. परंतु प्रार्थना की वह संतुष्टि नहीं है. தேவனோடு ஜெபித்தோம், அவர் நம்மோடு பேசுகிறாருங்கிற ஒரு 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 உணர்வு இது இல்ல. और परमेश्वर से प्रार्थना की, परमेश्वर बोल रहा है, इस प्रकार का एक एहसास आता नहीं है. அதனால அவங்களுக்கு ஜெப வாழ்க்கை ஒரு சக்சஸா இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. और इसीलिए एक प्रश्न होता है कि क्या उनकी प्रार्थना जिंदगी विजय पूर्वक है. அது இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். और उसे सुधारने की आवश्यकता है. 30% மார்க் வாங்குறவங்க 35 வாங்கணும், 40 வாங்கணும், 45 வாங்கணும், और जो 80 வாங்கணும், 90 வாங்கணும், 100 வாங்கணும் जो பாருங்க. 30 लेते हो 35 लेना, जो 40 लेते हो 45 लेना, 80 लेना, 90 लेना से बढ़ते जाना है. இல்லையா? है ना. 30 மார்க் வாங்கிட்டு அந்நிய பாஷை கொஞ்சம் பேசிக்கிட்டோம், அதனால ஜெபிச்சுக்கிட்டோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 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 கர்த்தர் கூட உடைய தொடர்பை ஏற்படுத்துகிற உறவை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. और बहुतों में जो 30% जो हमने मार्क्स लिया है, थोड़ी प्रार्थना, थोड़ी अन्य भाषा, थोड़ी आत्मिक जिंदगी, परंतु परमेश्वर के साथ संपर्क की वह जिंदगी नहीं है. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. और बहुत से मसीह लोग इसी प्रकार से हैं. உதவி ஊழியர்கள் அப்படி இருக்கிறாங்க. और सहायता सेवक भी इस प्रकार से हैं. நல்ல மீட்டிங் பாஸ்டர் கூட இருந்துட்டு மீட்டிங் நடத்துறவங்க கூட அப்படிதான் இருப்பாங்க. और पासवान के साथ रहते, जो अच्छी मीटिंग चलाते, वह भी वैसे रहते. அதனால அப்படிலாம் நினைச்சிடாதீங்க कि பாஸ்டர் கூட யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கை நல்லா இருக்குது, நம்மெல்லாம் சரி கிடையாது நினைக்காங்க. நிறைய ஒட்டு மொத்தமாக நிறைய மாற வேண்டியதாக இருக்குது. और ऐसे मत सोचे जो पास्टर के बहुत करीब है वे लोग बहुत अच्छे बदलते, उनकी जिंदगी बदल रही, परंतु कुल मिला के बहुत सा बदलना है सभी को.
இப்போ பாருங்க, நம்ம வளரும்போது முடியும் வளரத்தானே செய்யுது. और देखिए जब हम बढ़ते तो हमारे बाल भी बढ़ने लगते हैं, ட்ரிம் பண்ண வேண்டியதா இருக்கு சில उसे நேரம். काटने की आवश्यकता पड़ती कभी சரியா कभी, அவங்கள சரியா பண்ண வேண்டியதா இருக்கு. और सही प्रकार से उसे सही करना அதே पड़ता போல है. தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. उसी प्रकार से आत्मिक जिंदगी में சில कुछ நேரம் ஏடா वैसे, கூடமா அவனை வளர்ந்துடக்கூடாது. और कई बार ऐसे आड़े ताड़े बढ़ना चाहे, ஆனா அது சரியா பண்ணணும். उसे सही करना है. ஜெபம் பண்ணுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்கு அந்நிய பாஷை உதவுகிறது. और प्रार्थना करने के महत्वपूर्ण कार्य के लिए अन्य भाषा उसकी मदद करता है. இப்ப சில பேர் ஆண்டவர் கூட சரியான உறவு கொள்ளாம இருக்கிற வாழ்க்கைக்கு கண்டிப்பா அந்நிய பாஷை பேசுகிறதுனால உங்களுக்கு ஜெப வாழ்க்கையை சீர்படுத்த முடியும். और जो कुछ लोग परमेश्वर से सही प्रकार से प्रार्थना की जिंदगी का संपर्क नहीं है, अन्य भाषा के द्वारा उसे वो सही कर सकते हैं. ரெண்டாவது காரியத்தை நான் பார்த்தோம், உங்களுடைய அந்நிய அது பேசுறதுனால உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வர முடியும். और दूसरा हम देखते हैं कि उसे बोलने के द्वारा आत्मिक उन्नति को ले आ सकता நிறைய है. கிறிஸ்தவர்கள் வசனம் தெரியும், பைபிள் தெரியும், சப்ஜெக்ட் தெரியும், ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. परंतु बहुत से मसीह लोगों को वचन पता है, सत्य पता है, विषय पता है, परंतु आत्मिक उन्नति ना होती. இப்போ உதாரணத்துக்கு பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்து நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறோம். और उदाहरण के लिए बाइबल कॉलेज पढ़ के आकर अपने चर्च में बहुत से लोग 40 हैं, சப்ஜெக்ட் 45 சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். 40 से 45 विषय को पढ़कर आए हैं, அதை பத்தி பேச சொன்னாலும் தெரியும். और उसके विषय में यदि बोलने को कहे तो पता ஆனா है, அவங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கானா இருக்கிறது இல்ல. परंतु उनमें क्या आत्मिक उन्नति है तो नहीं है. படிச்சதுனால வளர்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. पढ़ने के द्वारा उन्नति है ऐसे नहीं कह सकते. சர்டிபிகேட் வாங்கினால வளர்ச்சி இருக்குன்னு சொல்ல हाँ, முடியாது. सर्टिफिकेट लिए इसके द्वारा उन्नति है नहीं बोल सकते. ஸோ அதனால வளர்ச்சி என்பது நீங்க நீங்க கர்த்தரோடு வைக்கிற அது தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு செயல்படுத்தினீங்க அதுதான் வளர்ச்சி வரப்போகுது. और वह जानकारी आने के बाद परमेश्वर के साथ आपने संपर्क जितना किया वही जो है उन्नति को ले आता है. ஸோ அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், அல்ல எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும், அதனால வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. तो उन्हें नहीं पता, मुझे नहीं पता, उन्हें पता है, इसकी वजह से उन्नति ऐसे नहीं कह நல்ல सकते. சபைகள்ல நிறைய பேர் பிரசங்கம் பண்ண ஸ்டேஜ் கொண்டு வந்து விட்டாச்சுன்னா நல்ல பிரசங்கம் பண்ணிடுவாங்க. और अच्छी कलीसियाओं में बहुतों को यदि मंच में लाकर छोड़ दे, अच्छे से प्रचार करेंगे. ஆராதனை செய்ய வச்சா ஆராதனை பண்ணிடுவாங்க. आराधना करने लगाए तो आराधना भी बखूबी कर देंगे. அதனால ஆவிக்குரிய வளர்ச்சி நல்ல இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. और इसके द्वारा इसे रखते ना सोचे कि इनकी आत्मिक उन्नति बेहतरीन है. அது மாத்திரம் இல்லைங்க, அது ஒரு பகுதி தான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. इतना मात्र नहीं, वह मात्र एक भाग है आत्मिक उन्नति का. How you implement personally in your life and how you are victoriously living according to the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி அது வார்த்தைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு அமல்படுத்தி அதன் மூலமாக ஜெயமான வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. परमेश्वर के वचनों को जिंदगी में अमल करके उसके द्वारा कैसे विजय पूर्वक जिंदगी आप जीते हैं, ये महत्वपूर्ण होता அது है. உங்கள் மனசாட்சியே உங்களுக்கு சாட்சி பகரும். और वह आपका विवेक ही आपको गवाही இப்போ देगा. நாம் அதை குற்றப்படுத்த முடியாதுன்னு तो சொல்லவில்லை. उसे जो है अभी दोषी ठहराने को நான் नहीं कहा உங்கள்கிட்ட जा रहा. கேள்வியை கேட்டுட்டு, அதாவது நான் எல்லாம் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்லைங்க, நான் உட்பட எனக்கும் நான் பிரசங்கம் பண்ற வார்த்தைகள் எனக்கும் தேவைப்படுகிறது. और जो बेस्ट ऐसे सोचते नहीं, मैं भी इसमें कुल मिलाकर जो मैं वचन प्रचार करता हूँ, मुझे भी इसकी आवश्यकता है. அதாவது நான் இம்ப்ரூவ் ஆகல நான் சொல்ல வரல, இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் அவசியம் என்று यानी कि சொல்லுகிறேன். मैं यह नहीं कह रहा कि हम इम्प्रूव नहीं हुए, बल्कि इस वचन को सभी की आवश्यकता है कह रहा हूँ. நான் இப்ப கழுத்தின் பகுதியை செய்கிறேன், கழுத்தின் பகுதியை और செய்கிறேன். मैं अभी जो है गले के उस भाग को कर रहा हूँ. உங்க கழுத்து உங்க தலையை அப்படியே திருப்பி இங்க பார்க்க வைக்கிறேன். आपके गले को, गर्दन को यूं मोड़कर इस प्रकार यहाँ உங்களுடைய देखने இருதயத்தில் वाला. விதைக்கும்படியாக நான் இதை அப்படி உங்களை அப்படி நான் கொண்டு வரக்கு தான் அதை பேசுறேன். और आपके हृदय में से बोने के लिए आपको यूं लाकर मैं आपसे बातें कर நிறைய रहा பேருடைய हूँ. பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கை சரியில்லைன்னு பெற்றோர்களுக்கு தெரியும். और माता पिता को पता है कि बच्चों की प्रार्थना की जिंदगी सही नहीं है. என் பிள்ளைகளுடைய சில பேருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும், அவங்களோட குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும். और उनके परिवार वाले और उन्हें भी स्वयं को पता है कि आत्मिक उन्नति सही नहीं है. எனக்கு नल्लவே தெரியும். और मुझे अच्छे से पता है. உங்களுக்கு வளர்ச்சி அவசியம். और आपको उन्नति की आवश्यकता உங்களுக்கு है. ஜெப வாழ்க்கை அவசியம். आपको प्रार्थना की जिंदगी की आवश्यकता है. அந்நிய பாஷை எத்தனை பேருக்கு நான் பேசி இருக்கிறோம். अन्य भाषा हमने कई बार बोला है. இன்றைக்கும் ஆவியானவர் அதன் மூலம் உங்களோட பேச और விரும்புகிறார். आज भी पवित्र आत्मा उसके द्वारा आपसे बात करना चाहते हैं. ஆமென். आमेन. மூணாவது ஒரு முக்கியமான காரியம் இதில் பார்த்தோம்னா, தேவனுடைய சித்தத்தை அந்நிய பாஷையின் மூலமாய் ஜெபித்து நாம் அறிந்து கொள்வதும் ஜெபித்து அதன் வழியில நடப்பதற்கு அது உதவுகிறது. और परमेश्वर की इच्छा को इसके द्वारा, अन्य भाषा के द्वारा बोलकर प्रार्थना करके जानना और उसके मार्ग में चलने के लिए நிறைய मदद பேர் करता சொல்லுவாங்க, है. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. बहुत से लोग कहते हैं परमेश्वर आपकी इच्छा के जैसे हो. அவனுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது வெறும் வார்த்தையில் மாத்திரம் இல்ல, அந்நிய பாஷையில் ஜெபிப்பதின் மூலமாக அவர் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலாம். केवल बोलने के द्वारा नहीं, अन्य भाषा में प्रार्थना करने के द्वारा परमेश्वर की इच्छा को हमारी जिंदगी में व्यवहारिक रीति से ले आ सकते हैं.
அவனா அந்நிய பாஷையில் ஜெபிப்பதனால தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடப்பதற்கு அது உதவுகிறது. और अन्य भाषा में प्रार्थना करने के द्वारा परमेश्वर की इच्छा में चलने में हमारी जिंदगी में मदद करता है. அது எப்போ நடக்க ஆரம்பிக்கும்? और वह कब होने लगेगा? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபர், और एक व्यक्ति जिन्होंने यीशु को अपना उद्धारकर्ता ஏன்னா ग्रहण இயேசு किया, கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனுடைய பாவம் சாபங்களை நீக்கும்படியாய் மனிதனாய் பிறந்தார். क्योंकि यीशु मसीह संसार में एक मनुष्य के रूप में इसीलिए जन्मा, पाप और श्राप कंगाली मिटाने, வியாதிகளை நீக்கும்படியாய் பிறந்தார். बीमारियों को मिटाने के लिए जन्मा. வானங்களை பூமி படைத்த கர்த்தர் आकाश और पृथ्वी को रचाया हुआ நம் परमेश्वर ஒவ்வொருவருக்காகவும் பிறந்து हम प्रत्येक के लिए जन्म कर என்னை நம்மை மீட்கும்படியாய் அவர் சிலுவையிலே மரித்தார். मुझे हमें छुड़ाने के लिए वह क्रूस पर मरा. ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். प्रत्येक बूंद लहू को उसने हमारे लिए बहाया. அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இன்று நமக்காக பரிந்து பேசுகிறது. और उसके बहाए हुए हर एक कतरे का लहू आज भी हमारे लिए बातें करता है. இது நிஜம். और ये सच है. இது இப்பொழுது நடைபெற்று और கொண்டிருக்கிறது. ये अभी चल रहा है. இயேசுவின் இரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. यीशु का लहू बोल रहा है. நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். आप छुड़ाए जा நீ चुके हो. சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். आप चंगे किए जा நீ चुके हो. விடுதலையாய் இருக்கிறாய். आप छुड़ाए गए हो. தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். परमेश्वर के संतान हो. நீ குற்றவாளி அல்ல. आप अपराधी நீ नहीं. நீதிமான். आप धर्मी हो. உன்னை கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறேன். आपको मोल देकर என்னுடைய खरीदा है. சொத்து என்று அது பேசிக் கொண்டிருக்கிறது. आप मेरी संपत्ति ऐसे बोल रहा है वो. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. ஓகே. ஆனா ஆவியானவரால் நிரப்பப்படுறது உங்களை இன்னொரு வித அளவுக்கு உங்களை கொண்டு செல்கிறது. परंतु पवित्र आत्मा से भरे जाना जो है वो आपको एक और हद में ले जाता இந்த है. மூன்று காரியங்களை தவிர और इन तीनों कारक के अलावा அந்நிய பாஷையில அந்நிய பாஷையின் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். अन्य भाषा के द्वारा जो हम परमेश्वर को महिमा करते हैं, அல்லது தேவனை அவரை பெரிதுபடுத்துகிறோம். यानी कि हम परमेश्वर को बढ़ा करते हैं. எப்படிங்க கர்த்தர் இருக்கிறவராகவே தான் இருக்கிறார், நம்ம எப்படி அவரை பெரிய ஆளாக்க முடியும்? कैसे प्रियो परमेश्वर तो जैसा है वैसा ही है, कैसे हम उस परमेश्वर को बढ़ा कर सकते உண்மைதான். हैं? हाँ அவர் सच நேற்றும் है. இன்றும் என்றும் மாறாதவர். वह काल आज और युगान युग कतई नहीं बदलता. அவர் மாறாதவர். वह बदलता नहीं. அவர் இருக்கிற வண்ணமாகவே और वो இருக்கிறார். जैसा है वैसा ही वह है. ஆனா நம்ம அந்நிய பாஷை பேசுவதன் மூலமாக நம்முடைய பார்வையில் அவரை குறித்ததான நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய அணுகுமுறையும் பெருசு, தேவனை பார்க்கும்போது இன்னும் பெருசாக அவர் தெரிய ஆகிறார். और अन्य भाषा बोलने के द्वारा हम परमेश्वर के करीब होकर हमारे नजरिए में परमेश्वर और महान और बड़ा दिखने लगता है. அவர் அப்படிதான் இருக்கிறாரு. और परमेश्वर तो वैसा ही है. ஆனா நம்ம முதல்ல கர்த்தரை பார்க்கிற விதம் ரொம்ப சின்னதா இருக்குது. परंतु पहले जो परमेश्वर को देखने का नजरिया बहुत छोटा நாம் था. அந்நிய பாஷையில் அதிகமாக அவரை பேசுகிற பொழுது, புகழுகிற பொழுது जब अन्य भाषा ज्यादा बोलकर उसकी सराहना करने लगते கர்த்தரை हैं, நம்ம பெருசாக்குகிறோம். तो परमेश्वर को महान करते हैं. நம்முடைய வாழ்க்கையில, हमारी जिंदगी நம்முடைய में, பார்வையில், हमारे नजरिए में, கர்த்தருடைய பார்வையில் அவர் அப்படிதான் இருக்கிறார். परमेश्वर के नजरिए में तो वह वैसा ही है. ஆனா சும்மா ஆண்டவரே நீர் பெரியவர்னு வெற்று வார்த்தை மாத்திரம் சொன்னா போதாது. परंतु खाली शब्द मात्र कहना पर्याप्त नहीं कि परमेश्वर तो ஆண்டவரை महान है. பெருசுபடுத்தும் போது அவருடைய நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெருசா தெரிவார். और जब परमेश्वर को महान करेंगे तो परमेश्वर हमारी जिंदगी में महान रूप से नजर आएगा. இப்போ ஆண்டவர் என் குடும்பத்துல என் வாழ்க்கையில இடையில பெருசா ஒன்றும் தெரியல, பெருசா அவர் இருந்திருந்தாருன்னா என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிடணும் பாருங்க இந்த வேளையில. और बहुत से लोग इस वक्त समझ लेना है कि परमेश्वर यदि होता मेरी जिंदगी में कुछ बड़ा ऐसे कुछ दिख नहीं रहा है, कुछ बदल नहीं रहा है ऐसे. இப்போ ரொம்ப ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில சின்னதா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. अभी मेरी जिंदगी में परमेश्वर बहुत छोटा सा ही சின்ன दिखाई दे சின்ன रहा है, காரியம் நடக்குது, क्योंकि छोटे छोटे कार्य எப்போதாவது हो रहे நடக்குது. हैं, कभी कभार हो ஆனா रहे हैं. ஆண்டவர் இருக்கிறது உண்மைதான். परंतु परमेश्वर है वह सच பெருசா है. எதுவும் நடந்த மாதிரி இல்ல. परंतु बड़ा कुछ ऐसा हुआ ऐसे लग तो नहीं रहा. கர்த்தரை பெருசுபடுத்தி பாருங்க. परमेश्वर को महान कर कर तो அப்போ देखें, கர்த்தர் பெரிய காரியங்களை तो வீட்டுல செய்வார். परमेश्वर महान कार्य करता है. அது எப்படி செய்யலாம்? और वो कैसे करे? அந்நிய பாஷையின் மூலமா अन्य செய்யலாம். भाषा के द्वारा कर सकते हैं. இந்த பாருங்க வசனத்தை படிக்கலாம். वचन को पढ़ेंगे. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் प्रेरितों के काम अध्याय 10 45 இருந்து 46 ரெண்டு வசனம் படிக்கலாம். 45 और 46 हम वचन पढ़ेंगे. அப்போஸ்தலர் प्रेरितों के काम 10வது அதிகாரம் अध्याय 10 45 46 वचन 45. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். और जितने खतना किए वे विश्वासी पतरस के साथ आए थे, वे सब चकित हुए कि अन्य जातियों पर भी पवित्र आत्मा का दान उंडेला गया है, क्योंकि उन्हें भांति भांति की भाषा बोलते और परमेश्वर की बड़ाई करते सुना. இந்த வசனத்தினுடைய ஆங்கில மொழியாக்கம் இப்படி சொல்லுகிறது. और इस वचन का अंग्रेजी भाषा इस प्रकार से कहता है.
Can you put up the English? Thank you, Jesus. And they of the circumcision which believeth were astonished, as many as came with Peter, because that on the Gentiles also was poured out the gift of the Holy Ghost. Next, 46. For they heard them speak with tongues and magnify God. Then answered Peter. So magnifying God. They were magnifying. கர்த்தரை ரொம்ப பெருசாக்குறாங்க அப்படிங்கிறத ஆங்கில விதாம் சொல்லுகிறது. और यहाँ पर अंग्रेजी बाइबल कहता है कि वो परमेश्वर की बड़ाई करते, परमेश्वर को बहुत बड़ा करके कहते हैं. நம்ம புகழுகிறதையும்னு பார்த்துருக்கோம்ல தமிழ்ல. हमने जैसे कि देखा कि इस भाषा में कि परमेश्वर की அவர்கள் பல सराहना பாஷைகளை करना, பேசுகிறேன் தேவனை புகழுகிறதையும். और वे भांति भांति भाषा बोलते और परमेश्वर की बढ़ाई करते. இந்தியில சரியா சொல்லியிருக்கு, இங்கிலீஷ்ல சரியா சொல்லியிருக்கு, हिंदी में और अंग्रेजी में सही प्रकार से कहा गया है. ஆனா இங்க தமிழ் பைபிள்ல பார்க்கும்போது புகழுகிறதுன்னு மாத்திரம் தான் இருக்கு. और तमिल बाइबल में आप देखो केवल बढ़ाई इस शब्द मात्र है. இல்லம்மா, புகழுகிறதுன்னா அதுல இல்லாதது தமிழ்ல மாத்தி சொல்லியிருக்குது. அதனால இதை எப்படி படிக்கலாம், என்ன எப்படி படிக்கலாம் தமிழ்ல? புகழுகிறத வந்து கர்த்தரை பெருசுபடுத்தி பேசுறது, परमेश्वर को बढ़ाई करके कहना. இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ये बहुत ही அப்போ महत्वपूर्ण அந்நிய है, பாஷையில समझिएगा. பேசும்போது கர்த்தனை புகழ்றோம், ஆனா வந்து ரொம்ப பெருசுபடுத்தி புகழுகிறோம் அப்படின்னு இருக்கு. अन्य भाषा बोलते वक्त हम परमेश्वर की बढ़ाई तो करते, परंतु परमेश्वर को अत्यंत ही बढ़ाई, उसे बढ़ा कर कर कहते हैं. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Hallelujah. Lord. அதனால இந்த பெருசுபடுத்தி பேசுறத நம்ம இங்க அந்நிய பாஷை பேசுறது மூலமாக நம்ம செய்கிறோம். तो अन्य भाषा बोलने के द्वारा हम परमेश्वर की बढ़ाई करते हैं. அப்போ கர்த்தரை புகழுதல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையாக இருந்தாலும் சரி தான், அல்லது பெருசுபடுத்தி பெருமை பேசுறது மாதிரி உள்ள அந்நிய பாஷைன்னு அர்த்தம் தெரிஞ்சாலும் சரி தான். அப்படி செய்யும்போது என்ன ஆகுது, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஆண்டவருடைய பெரிய காரியங்கள் நம்மளுக்கு தெரிய வருகிறது. जब हम अन्य भाषा बोलकर परमेश्वर की बढ़ाई करते, तब हमें क्या होता है, हमारी जिंदगी में और भी बड़े कार्य नजर आने लगते हैं. இப்போ எல்லாருக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், आप सभी से एक प्रेमी நீங்க निवेदन. அந்நிய பாஷையில் பேசினா அது ஆண்டவரை நீங்க புகழ்கிறீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. और बाइबल कहता है कि आप सभी जब अन्य भाषा बोलते हैं तो परमेश्वर की बढ़ाई இப்போ करते हैं. அந்நிய பாஷை பேசலன்னு என்ன ஆகும்? तो अन्य भाषा ना बोले तो क्या होगा? ஆண்டவரை நீங்க பெருசுபடுத்தி பேசல, तो आप परमेश्वर को बढ़ाई करके नहीं बोल रहे. அதனால உங்களுடைய வாழ்க்கையிலும் பெருசான ஏதாட்டும் ஒன்று வாழ்க்கையில நடக்கல. और इसीलिए कुछ ना कुछ बड़े बड़े काम आपकी जिंदगी में नहीं हो रहे. யாராவது ஜெபிக்கிறாங்க, कोई तो प्रार्थना कर रहे हैं, நானும் கொஞ்சம் ஜெபிச்சுக்கிட்டேன், और मैं भी साथ में சொந்த थोड़ा பாஷையில प्रार्थना खुद की भाषा में, கொஞ்சம் அந்நிய பாஷையில थोड़ी ஜெபிச்சுக்கிட்டோம், सी अन्य भाषा में कर அதுக்கு लेते हैं, தகுந்தபடி வண்டி ஓடிட்டு இருக்கு. और उसके अनुसार गाड़ी चल रही है. 5 லிட்டர் பெட்ரோல் பார்த்தா எவ்வளவுதான் வண்டி ஓடுன்னு உங்களுக்கு தெரியும். और 5 लीटर पेट्रोल भरने से इतना ही गाड़ी दौड़ेगा, आपको पता है. டெய்லி போட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான். और प्रतिदिन डालना है, भरना है, और जाते आते रहना அது है. வந்து கொஞ்சம் தூரம் தான் வண்டி ஓடும். और वो जो है थोड़ी दूर तक ஏன்னா ही गाड़ी மேக்ஸிமம் चलेगी. மும்பை டு நவி மும்பை தான் போகலாம். और कम से कम जो है नवी मुंबई से मुंबई जा ஆனா सकते हैं, பூனா வரலாம் போக முடியாது. पूना तक नहीं जा सकते. டெய்லி பூனா போறதுக்காண்டியே நான் 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு பிறகு கொஞ்சம் தூரம் போயிட்டு பிறகு ரிட்டர்ன் வந்துடுறீங்க. और डेली पूना जाने के लिए 5 लीटर पेट्रोल भरते, फिर थोड़ी दूर जाते ஆனா हैं, அது நவி மும்பை வரை தான் போகுது, क्योंकि वो नवी मुंबई तक ही जाता அதுக்கு है, அங்க போக முடியல. उसके आगे नहीं जा पाते. இப்படி வாழ்க்கை பூரா ஓடுறீங்க. ऐसे सारी जिंदगी 20 चलाते வருஷம் रहते ஓட்டியாச்சு. और 20 साल चला चुके, பூனா வரவே இல்லை. पूना आया ही नहीं, ஏன்னா 5 லிட்டர் பெட்ரோல் அவ்வளவுதான் வண்டி ஓடும். क्योंकि 5 लीटर का पेट्रोल इतना ही गाड़ी दौड़ेगा. ரிட்டர்ன் வந்தாச்சு. और जाकर आ गए அடுத்த रिटर्न. நாள் ஜெபம் பண்றோம், अगले दिन प्रार्थना அடுத்த करते நாள் हैं, 5 லிட்டர் अगले दिन 5 लीटर, வண்டியை ஓட்ட வேண்டியது. फिर गाड़ी चलाना है. பூனா வரதான் பூனா வரையா நவி மும்பை வரதான் போகுது, नवी मुंबई तक ही जाता है, அதுக்கு மேல போகல. फिर नहीं जाता उसके आगे. இப்படி ஓடிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ऐसे चलता जा रहा है, मेरी जिंदगी में क्यों बदलावट नहीं है? அந்நிய பாஷையினுடைய ஜெபம் அதிகமாய் அவசியப்படுது. अन्य भाषा की जो प्रार्थना है अधिकतर நீங்க उसकी தேவனை आवश्यकता है. பெருசுபடுத்தினீங்கன்னா आप परमेश्वर की यदि बढ़ाई करें, பைபிள் என்ன சொல்றது, அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி और இருக்கிறாரா? बाइबल क्या कहता है, जो कोई उसकी बढ़ाई करता है वह जो कोई स्थान में हो उतर आकर उसे आशीष நான் करता எத்தனையோ है. முறை சொல்றேன், நீர் பெரியவர். मैंने कितनी बार कह दिया कि परमेश्वर तू बड़ा है, बड़ा है, बड़ा है. இவங்க ஏன் அந்நிய பாஷையில் தேவனை புகழ்ந்தாங்க? क्यों ये लोगों ने अन्य भाषा में परमेश्वर की बढ़ाई की?
அந்நிய பாஷையில தேவனை பேசுகிற பொழுது அவரை நாம் பெருசுபடுத்துகிறோம். जब हम अन्य भाषा में बोलते हैं तो परमेश्वर को बड़ाई करते हैं. நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் கர்த்தர் பெருசுபடுத்துறார். हमारी जिंदगी में परमेश्वर हमें भी बड़ा करता இப்போ है. நான் பெருசா வாழ வேண்டாம், अभी बड़ा कुछ जीना नहीं है, எனக்கு பெரிய காரியம்லாம் வேண்டாம், मुझे बड़े कार्य नहीं चाहिए, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கட்டும். और छोटी छोटी वो समस्याएं क्लेश நானும் இடையில ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிட்டறேன். और मैं भी बीच बीच में आधा घंटा 15 मिनट 20 मिनट प्रार्थना कर लेंगे. அப்படி வண்டி ஓடிக்கிட்டே और இருக்கட்டும். ऐसे गाड़ी चलते रहने दो. நானும் வேலை செய்றேன், मैं भी नौकरी कर रहा हूँ எனக்கு 1 லட்சம் சம்பளம், और मुझे 1 लाख 2 रुपए की லட்சம் तनख्वाह, சம்பளம், இத வச்சு வண்டி ஓடிக்கிட்டு 2 இருக்கு. लाख रुपए की तनख्वाह इस रखते गाड़ी चल रही है. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும். ऐसे चलते रहने दो. அப்படி நம்ம பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். तो ऐसे चलते करते जा வாழ்க்கையில सकते பெரிய हैं. மாற்றம் வராது. और जिंदगी में कोई बड़ा बदलाव பணத்திலயோ, नहीं. पैसों में, குடும்பத்திலயோ, परिवार में பெற்றுக்கொள்கிற காரியங்களிலோ और पाने वाले कार्य में நிறைய மாற்றங்களை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். बहुत सा बदलाव पाना तो चाहते हैं, அதெல்லாம் பெற முடியல. परंतु वह सब पा नहीं पा ஆனா रहे. இந்த அந்நிய பாஷையில கர்த்தரை துதிச்சு ஜெபிக்கும் போது ये अन्य भाषा में प्रभु की स्तुति और बड़ाई கர்த்தரை करते वक्त பெருசுபடுத்துறோம். परमेश्वर को बड़ाई करते அவர் हैं நம்ம और பெருசுபடுத்துறார். वह हमें बड़ा करता है. Amen. Praise God. Praise the Lord. இது நான் அண்டர்லைன் பண்றதுக்கு மாத்திரம் இல்ல, நோட்ல குறிப்பிடுறதுக்கு மாத்திரம் இல்ல, வாழ்க்கையை மாற்றுவதற்காக நாம் ये கேட்கிறோம். केवल रेखांकित करने और किताबों में लिखने मात्र नहीं बल्कि जिंदगी को बदलने के लिए है இதை அப்ளை பண்றதுக்காண்டி கேட்கிறோம். और इसे अमल करने के लिए सुन रहे हैं லாவகமாக மறப்பதற்கு அல்ல. और इसे याद रखकर बगैर லாவகமாக சில பேர் அப்படியே மறந்துடுவாங்க பாருங்க, அது வேலை பிஸி இந்த வேலை பிஸி எனக்கு மறதி ஏதோ வேணுக்குன்னு மறக்க வேண்டாலும் அப்படியே மறந்துக்கிடுவாங்க. और ये वो काम में व्यस्त ऐसे वैसे व्यस्त रहते जानबूझकर ना भूले तो भी ऐसे ही वह भूल जाते. பிறகு 6 மாசம் கழிச்சு பார்த்தா இல்ல அந்நிய பாஷையில ஜெபமெல்லாம் அவ்வளவு தூரம் கிடையாது, கொஞ்சம் பிஸியா இருக்கிற அப்படியே வண்டி தண்ணியே தேட்டி கொள்றது பாருங்க. और फिर 5-6 महीने के बाद देखिए अन्य भाषा की प्रार्थना उतने हद तक जिंदगी नहीं, अपने आप को सांत्वना दे लेते. வேலையில காலையில இருந்து தூர வேலை, और सुबह से लेकर अब तक பாருங்க काम, ட்ரெயின் டிராவல், फिर ये ट्रेन की और यात्रा, வீட்ல பிள்ளைகள், फिर घर में बच्चे, அதனால ஜெப வாழ்க்கை और சரியில்லை. इसलिए प्रार्थना की जिंदगी कुछ ठीक ஜெப नहीं. வாழ்க்கை சரியில்லைன்னு வெளிய யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். मेरी प्रार्थना की जिंदगी सही नहीं, बाहर किसी को नहीं வெளிய बोलेंगे மாத்திரம் சூப்பரான பிரேயர் வாழ்க்கை இருக்கிற மாதிரி நம்ம और காமிச்சுக்கிடுவேன். बाहर ऐसे दिखा लेंगे कि हमारी प्रार्थना की जिंदगी बखूबी है. அதுதானே பிசாசுக்கு வேணும். वही तो शैतान को चाहिए. வேற என்ன வேணும்? और क्या चाहिए? வெளிய ஆட்கள் பார்வை நல்லவன் கவச்சுக்கோ. बाहर लोगों के नजरिए में दिखा लो कि हम भले व्यक्ति हैं 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு நவி மும்பை போயிட்டு திருப்பிரு. और 5 लीटर पेट्रोल भरो, नवी मुंबई तक जाओ और फिर लौटा जाओ. பூனா போயிராதமா அவன். पूना तो आप चले ही मत जाइए भाई. அதுக்கு தான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி க்ளீன் அவன் பண்ணிக்கிட்டு और இருக்கான். इसलिए वो उसकी रणनीति सही प्रकार से कर रहा है. ஆவியானவரால் நடத்தப்படுவோம். पवित्र आत्मा से चलाए चलना है. ஆவியானவரால் நடத்தப்படுவோம். पवित्र आत्मा से चलाए चलना है. ஆமென். Amen. அதனால தான் ஆண்டவர் பேசுறார். और इसीलिए परमेश्वर बोल रहा है. எல்லாம் 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு 25 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறத பத்தி அவருக்கு நல்லாவே தெரியுது. 5 लीटर पेट्रोल डाल के 25 किलोमीटर गाड़ी दौड़ा रहे हैं, सब उसे அல்லது अच्छे से 50 पता கிலோமீட்டர் है. தூரம் நீங்க ஓட்டுறது தெரியுது. 50 किलोमीटर गाड़ी चला रहे हैं, उसे अच्छे से पता है. எப்போ வண்டிய நிறைய லிட்டர் பெட்ரோல் போட்டு நிறைய தூரம் ஓட்ட போறீங்க அப்படிங்கறத தான் கர்த்தர் நம்மகிட்ட और பேசுறார். परमेश्वर हमसे इसीलिए बात कर रहा है कि कभी ज्यादा पेट्रोल भरोगे और गाड़ी को बहुत लंबा तक कब ले जाओगे. வரீங்களா? चलोगे? பெட்ரோல் நிறைய போடுவோமா? पेट्रोल ज्यादा भरे, வண்டியை நிறைய தூரம் ஓட்டுவோமா? गाड़ी को और लंबे दौर तक வாழ்க்கையில दौड़ाएं, விருத்தியான காரியங்கள் நடைபெறட்டுமா? जिंदगी में बड़े बड़े कार्य கர்த்தர் होना நம்முடைய है. வாழ்க்கையில பெருசா தெரியட்டுமா? परमेश्वर हमारी जिंदगी में बड़ा தெரிய नजर आए, வைப்போமா? कि हम दिखाएं, அத உலகம் பார்க்கட்டுமா? ये दुनिया उसे அதை நம்ம देखे, குடும்பத்தினர் कि பார்க்கட்டுமா? हमारे परिवार वाले கர்த்தர் देखे, நமக்குள்ள பெருகிறத உலகம் பார்க்கணுமா परमेश्वर வேண்டாமா? हम में बढ़ रहा है, दुनिया देखे या नहीं. அல்ல நம்ம கர்த்தர் நம்மிடத்துல பெருசா இருக்கிறத உலகம் பார்க்கணுமா வேண்டாமா? परमेश्वर में बड़ा है, संसार देखना है कि नहीं. ஆமென். आमेन. இவர் நல்ல பேசுவார், இவங்க நல்ல பேசுவாங்க, சொல்லி கொடுப்பாங்கன்னு மாத்திரம் போகாதீங்க. ये अच्छे से सिखाएंगे, अच्छे से बोलेंगे, अच्छे सिखाएंगे, इस प्रकार से मात्र ना चाहे. நான் பாஸ்டர்னு நிறைய பேருக்கு தெரியும். मैं पासबान हूँ, बहुतों को पता है. ஆனா கர்த்தர் என் வாழ்க்கையில பெருசா இருக்கிறாருன்னு தெரியணும். परंतु परमेश्वर मेरी जिंदगी में बड़ा है, यह नजर आना है. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவன் நிறைய பேருக்கு தெரியும். आप मसीह है, बहुतों को पता है. உங்களுக்கு பைபிள் விஷயங்கள் தெரியும். हाँ, बाइबल के बाद आपको पता है, ये पता है. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரியவராய் இருக்கிறாரா என்பது தெரிய வைக்கணும். परंतु इसे दिखाना है कि क्या परमेश्वर आपकी जिंदगी में बड़ा है. ஆமென் சொல்லுமா? आमेन. ரைட், அடுத்தல போலாம். अगला हम जाएंगे. இரண்டாவது காரியம், और दूसरा कार्य, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு அந்நிய பாஷை உதவுகிறது. और पवित्र आत्मा में जो है हम उसकी उपस्थिति को अनुभव करने अन्य भाषा उसकी मदद करता है. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணா அவருடைய பிரசன்னத்தை நம்மால உணர முடியும். अन्य भाषा में प्रार्थना करेंगे तो उसकी उपस्थिति को महसूस कर सकते हैं. உண்மையில सच ஆண்டவர் में. கூடவே நடமாடுகிறத நீங்க உணர்வீங்க. सच में आप महसूस करोगे कि परमेश्वर आपके साथ ही में टहल रहा है, चल रहा है. ஹலோ, ஆவியானவர் கூடவே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு உணர்வீங்க. एक आप ऐसा महसूस करो कि पवित्र आत्मा साथी में है.
பிரைஸ் காட் ஹalleluya. हालेलुया। ஒரு உணர்வு இருக்கும். நான் சொல்றதுக்கு எப்படி நீங்க அல்லேலூயா சொல்றீங்களோ எனக்கு தெரியாது. अब जो मैं कह रहा हूँ उसके लिए आप எப்படி कैसे हालेलुया कह रहे விசுவாசிங்களோ हैं मुझे எனக்கு पता தெரியாது. नहीं, कैसे विश्वास कर रहे ஒரு पता ஆள் नहीं। கூடவே இருக்கிறது போல உணர்வு சில நேரம் வரும் பாருங்க. एक व्यक्ति साथ ही में है, कभी कभी ऐसे महसूस होता है। சரீர பிரகாரம் கூட சில பேருக்கு அந்த உணர்வு இருக்கும். शारीरिक प्रकार से भी कुछ लोगों को एहसास होता है। நீங்க பாருங்க, சில பேர் இருந்துட்டு வீட்டில் விட்டு பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும். जब घर में कुछ लोग रहते हैं, जब एकाएक वो बिछड़ जाते हैं तो आपका मन कैसा மறுபடியும் होता है? திரும்பி வராங்க, दोबारा लौट कर आते हैं அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? तो कैसे होगा आपको? நல்லா இருக்கும் இல்லையா? अच्छा भला महसूस டிவோர்ஸ் होगा। ஆன ஒரு கணவர் एक जो तलाकशुदा पति திருப்பி வரார், वो लौट कर आ रहे हैं எப்படி இருக்கும்? तो कैसे होगा? நீங்களும் வர்றதுக்கு ஏங்குனீங்க, आप भी उनके आने के लिए तरस அதனால रहे थे வரும்போது அப்படி இருக்கும். और इसलिए जब वो आए तो आपको वैसा அதே போல महसूस தான் होगा। ஆவியானவர் கூட அந்நிய பாஷையில பேசும்போது அவர் நம்ம கூடவே இருக்கிற உணர்வு. उसी प्रकार से पवित्र आत्मा में अन्य भाषा में बोलते तो एक महसूस होता है कि वो मेरे साथ ही में है। இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? नहीं होगा तो कैसे होगा? ரட்சிக்கப்பட்டுட்டேன், उद्धार तो पा लिया, அந்த ஆவியானவருக்கு எனக்கும் டிவோர்ஸ். परंतु पवित्र आत्मा और मेरे में जो एक तलाक அவர் இருக்கிறாரு, वो है तो அவர் துபாயில தான் இருக்காரு. वो दुबई में है। எப்பாண்டு ஃபோன்ல தான் பேசிக்கிட்டோம், कभी कभी जो है फोन में मात्र बोल ஆனா लेते हैं, கூடவே நடமாடுறது இல்ல. परंतु साथ ही में वो चलते नहीं। என் கூட மாலுக்கு வர மாட்டார். मेरे साथ में मॉल नहीं आते। எப்போதாவது வீட்டுக்கு போன உடனே பிள்ளைகள்ட்ட என்கிட்ட ஒரு வீடியோ கால் பேசிக்கிடுவார். कभी कभी घर में जाए तो एकाएक वो फोन लगाकर वीडियो कॉल में बच्चे से हमसे बात करते हैं। இந்த வாழ்க்கைக்கும் ये जिंदगी में கணவர் கூடவே வந்து और पति साथ ही में ரெண்டு आकर பிள்ளைகளையும் கையை பிடிச்சுக்கிட்டு दोनों बच्चों का हाथ थामकर அல்லது மனைவியும் கையை या பிடிச்சுக்கிட்டு तो पत्नी का भी हाथ थामकर மாலுடைய படியில ஏறி और मॉल की सीढ़ियों में பிள்ளைகளும் चलते ஜம்ப் பண்ணுது, और बच्चे उछल रहे हैं அப்பா அப்பான்னு துள்ளுது. और पिताजी पिताजी ऐसे उछल रहे हैं அப்புறம் எப்படி இருக்கும் तो சந்தோஷம்? कैसा रहेगा वह आनंद? நீங்களே சொல்லுங்களேன். आप स्वयं बताइए। பெரியவங்களுக்கு என்ன சொல்ல முடியாது, ஏன்னா மலர் நினைவுகளை கொண்டு வந்து பாருங்க. बड़ों को ये बताने से कि जो पिछला हुआ जो है उसे फिर से लौटा कर ले आते ஆமா, हुए एहसास होता அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? है। तो इसे हमें அப்ப देखना என்ன पड़ता है। சந்தோஷமா இருக்கும் மனைவிக்கும் அந்த பிள்ளைகளுக்கும்? तो उन बच्चों में उन पत्नी में कैसा आनंद होगा? இது ரியல் லைஃப். ये वास्तविक जिंदगी। வீடியோலயே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. वीडियो में ही नहीं जीते रह सकते। சாப்பிடும்போது வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு खाते दौरान वीडियो को ऑन அவர் करके அங்க रख ஆன் लें। பண்ணி வச்சு அங்க சாப்பிடாரு, वो நம்ம இங்க वहाँ ஆன் பண்ணி ऑन வச்சு இங்க करके वहाँ खा சாப்பிடுறோம். रहे, ये यहाँ ऑन रख के यहाँ पर खा रहे हैं। இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோமா? इस प्रकार की मसीह जिंदगी जी रहे हैं। அதாவது அந்நிய பாஷை பேசுறேன், यानी कि अन्य भाषा बोलते तो கொஞ்சம் हैं, தான் பேசுறேன், थोड़ा सा தமிழ்ல बोलते ஜெபம் हैं, பண்ணிக்கிடுறேன், तमिल में फिर भाषा में बाइबल प्रार्थना படிக்கிறேன், करते हैं, बाइबल சர்ச்சுக்கு पढ़ते போறேன். हैं, कलीसिया जाते हैं। ஆனா உணர்வு பூர்வமா அவர் கூட நெருக்கமாக உறவு வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவது அந்நிய பாஷை. परंतु एहसासी पूर्वक उसके करीबी जो संपर्क होता है वह उत्पन्न करता है अन्य भाषा। கொஞ்சம் கொஞ்சம் ஜெபம் பண்றதுனால தேவன் கூட வைத்திருக்கிற உறவினுடைய ஒரு பெரிய நம்ம கூடவே நடமாடுகிறாருங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் போய்விடுகிறது. और थोड़ा थोड़ा प्रार्थना करने के द्वारा परमेश्वर मेरे साथ ही में है, ये एहसास जो है चला जाता है। நீங்க உண்மையில பைபிள் படிக்கிறவங்க, பிரேயர் பண்றவங்க, என் வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கிறவங்களுக்கு நான் சொல்றது உள்ளுக்க உங்கள் உணர்வுல உங்க மனசாட்சியில ஆண்டவர் தொடுவார், தொட்டு பேசுவார். और जो सच में जो बाइबल पढ़ते, जो प्रार्थना करते, जो मैं कह रहा हूँ, आपके दिल की गहराई में परमेश्वर बात करेगा, आपके विवेक को स्पर्श करेगा। அரை மணி நேரம் கொஞ்சம் டைம் கொடுத்து ஆவியானவருக்கு டைம் கொடுத்துட்டு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், பிறகுலாம் எனக்கு ஃபுல் டைமில் நான் வேலை பிஸி அங்கங்கே பிஸி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது புரியாது. और जो आधा घंटा में अन्य भाषा में बोलते, आधा घंटा प्रार्थना करते, बाकी उसके बाद सारा समय यहाँ वहाँ व्यस्त जो ऐसे रहते, जो मैं कह रहा हूँ उन्हें वह समझ नहीं आएगा। எப்பமாட்டும் உணர்வுள்ள வாழ்க்கையை தேவன் கூட வாழணும்ல, कभी तो कभी आपको एक एहसासी पूर्वक जिंदगी தொடர்ந்து परमेश्वर உணர்வுள்ள के साथ வாழ்க்கை जीना வாழணும்ல. है, लगातार वो एहसासी पूर्वक जिंदगी, செத்த வாழ்க்கை மாதிரி முன்னாடி நம்ம வாழ்ந்தோம். वो मरी हुई जिंदगी समान पहले जी रहे थे। ஆமாம், அது உண்மையிலே செத்த வாழ்க்கை தான். हाँ, वो सच में एक தேவன் நம்ம मरी हुई கூடவே जिंदगी, கிடையாது. परमेश्वर हमारे साथ ही இப்போ नहीं था। தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, अभी परमेश्वर हमारे साथ है இருந்தும் இல்லாதவர் போல இருக்கிறார். और रहकर भी मानो नहीं है அவர் ऐसे लगता है। இருந்தும் இருக்கிறவர் போல நமக்கு வெளிப்படுகிறாரா? और वो रहकर भी कि हमारे साथ है ऐसे प्रकट हो रहा है। அவருடைய நடமாடுதல் நமக்கு உணர்வுக்கு வருகிறதா? उसका चलना फिरना क्या हमें महसूस है, एहसास हो रहा है। நான் உட்காரும் போது என் கூட உட்கார்றாரு, जब मैं बैठता हूँ तो मेरे साथ वो बैठता தனியாவே है। நான் கிடையாது, தனியாவே கிடையாது. हम अकेले ही நான் नहीं। எந்திரிச்சு அவர் கூட நடக்கும்போது அவர் என்ன கூட எழுந்திருக்கிறாரு, நடக்கிறாரு, और जब मैं चलता हूँ तो मेरे साथ उठता है, मेरे साथ वो என் चलता கூடவே है, இருக்கிறார். मेरे साथ ही रहता है। அதனால கிச்சன்ல இருக்கும்போது, காய்கறி நறுக்கும்போது கணவனை ஏசிக்கிட்டே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு அவரையும் நம்ம நறுக்காம, और इसीलिए रसोई में बैठकर जब सब्जियां काटते ऐसे ना काटे, पति को डांटते हुए फटकार लगाते हुए यूं ना काटे। அதே போல துணியை துவைக்கும் போது பிள்ளையை துவைச்சு எடுக்கிற மாதிரி இந்த பிள்ளை சார் அப்படி அப்படி பண்ணாம, उसी प्रकार से कपड़े धोते वक्त जैसे मानो बच्चे को धोकर धुलाई कर रहे, ऐसे ना करे। ஏன்னா கோபத்துல
क्योंकि वह गुस्से में, மனசுல मन में ஒரு வேதனை, एक वेदना, அதெல்லாம் போகிறதுக்கு ஒரு அந்நிய பாஷை அரை மணி நேரம், वो सब हो जाने के लिए अन्य भाषा का आधा घंटा, மறுபடியும் அதே போல வேதனை, फिर दोबारा वही மறுபடியும் प्रकार की அதே वेदना, level தான். और फिर उसी प्रकार ஒரு से மாற்றம் जिंदगी, இல்ல. कोई बदलाव नहीं। மகளே மகனே, बेटी और बेटा, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. परमेश्वर के वचन को कान लगाकर सुनो। ஆண்டவர் இப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ சொல்லல. परमेश्वर इस प्रकार की मसीह जिंदगी जीने को नहीं बोला है। பரிசுத்தாவினுடைய நிறைவு என்பது ஆற்று தண்ணீரில் வாழ்வது. और पवित्र आत्मा की भरपूरी यानी कि उस नदी के जल அது में जीना, ஒருபோதும் வற்றாது. और वो कतई सूखता नहीं, அவருடைய பிரசன்னத்தை தொடர்ந்து அனுபவிக்கணும், और उसकी उपस्थिति को लगातार अनुभव करना है। இல்லையா? நம்ம வீட்ல திடீர்னு ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, விருந்தினர் வந்திருக்கிறாங்க. घर में एकाएक एक रिश्तेदार आए हैं, நீங்க பிள்ளையை பிடிச்சு சத்தம் போடுறீங்க. आप बच्चे को पकड़कर डांट रहे हैं, அதுக்கு முன்னாடி சத்தம் போட்டது போலவே இப்போ விருந்தினர் வரும்போது சத்தம் போடுவீங்களா? और जैसे पहले आपने डांटा उनके आने से पहले, उनके आने के बाद क्या वैसे ही डांटोगे? ஆமா அப்படின்னு சொல்றீங்க. அமைதியா இருக்கனால அமைதி மௌனம் வந்து சம்மதத்தின் அறிகுறி. चुप है, आपकी चुप्पी जो है हाँ को दर्शाती है। செய்யவே மாட்டோம் இல்லையா? नहीं ऐसे करेंगे नहीं ना, नहीं करेंगे, ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க நம்மள क्योंकि குறித்து, वो क्या सोचेंगे हमारे बारे में, இல்லையா? है ना? அதுல வேற சர்ச்சில் உள்ளவங்க யாராவது வந்துட்டா உண்மையில அங்க தெய்வீக பக்தி இருக்கிறத தான் காட்டுறது. और उसमें चर्च में से यदि कोई आ गया, सच में वह दिव्य भक्ति की என்ன जिंदगी, படம் காட்டுற வேலை நடக்குது. क्या पिक्चर दिखाने के काम, ஆமா நம்ம சொல்லுவோம் பயங்கரமா ஆவிக்குரிய காரியங்களை சொல்றது போல தான், और भयंकर आत्मिक रीति के कार्य जैसे कहते हैं उस प्रकार से, இல்லையா? है ना? அப்படி சொல்லி யாரையும் திட்டுறது கிடையாது. किसी को डांटते नहीं, இப்போ வாய் நிறைய இனிப்பு வாயில போட்டு பேசுற மாதிரி தான் அப்படி பேசுறது. வாங்க और praise the ऐसे Lord, बोलते जैसे உட்காருங்க. मानो बहुत सा मीठा मुंह में भरकर आइए प्रेज द लॉर्ड बैठिए। எவ்வளவு நம்ம வந்து சினிமாவோட பெருசா நம்ம வீட்டுல நடிக்கிறோம் இல்லையா சில வேளைகள்ல. और कई बार जो है सिनेमा से बढ़कर घरों में அப்படி बड़ा யாராவது सा नाटक நடிக்காதவங்க करते இருந்தா அங்க கையை தூக்குங்க. हैं। यदि ऐसे कोई नाटक नहीं करता है तो यहाँ पे हाथ उठाए உங்களை अपना। இருகரம் கூட்டி நாங்க வணங்க और தயாரா दोनों இருக்கோம். हाथ जोड़कर आपका स्वागत करने हम तैयार हैं। யாருக்கும் இங்க மேல வராத. किसी का हाथ ऊपर नहीं आएगा, இல்லையா? है ना? இன்னும் கொஞ்சம் டிராமாவெல்லாம் மாத்துவோமா? और थोड़ा सा इन ड्रामाओं को बदलेंगे, உண்மையில இல்லையா? மாத்தணும்ல. बदलना है ना? என்ன டிராமா என்ன டிராமா? क्या ड्रामा बदले, क्या ड्रामा, அதுல பிரைஸ் வேணா கொடுக்கலாம். और उसमें चाहे तो उन्हें प्राइज दे सकते हैं। இதுவரையும் யாரும் என்ன அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஊமையிலையும் ஊமை, அமைதியிலையும் அமைதின்னு பார்த்தா வீட்டுல பார்த்தா பயங்கரமா இருக்கும் பாருங்க. अब तक किसी ने उन्हें कुछ ऐसे बोला नहीं होगा, ऐसे घूंगे, ऐसे शांत, ऐसे चुप्पी, पर घर में देखो वह ऐसे बोलते। யாராவது அமைதியா இருக்கிற பொண்ணுன்னு நம்பி கல்யாணம் பண்ணிராதீங்க. और कोई भी ये शांत ஆமா. लड़की ऐसे बोलकर भरोसा करके उससे இப்ப विवाह न மாமியார் करे। மாரே வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா வந்து சாட்சி சொல்லுவாங்க, அபி நான் சாஸ்- அமைதின்னு நினைச்சு தான் கல்யாணம் பண்ணேன். अभी सास को आकर गवाही देने को कहे तो बोलेंगे मैं எனக்கு இது शांत होकर தெரியாது विवाह brother. किया। भाई मुझे ये नहीं पता था। ரெண்டு வார்த்தை ஓப்பனா சத்தம் போடுற பொண்ணை கூட கல்யாணம் பண்ணா கூட போதும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது அமைதியா குண்டு போட்டுக்கிட்டு இருக்கு பிரதர். और दो शब्द जोर से बोलकर जो बात करती उससे भी विवाह करते परवाह नहीं, परंतु ये चुप्पी जो है ये इतना बोलती है, இல்லையா? है ना? அதே போல தான் சில ஆண்களை பாருங்க, उसी பையன் प्रकार से அமைதியான பையன்னு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி कुछ கொடுத்துருப்பாங்க. पुरुषों को देखे वह एकदम शांत पुरुष है, इस प्रकार से अपनी बेटी के विवाह எல்லா करवाते வீட்லயும் हैं। இது உண்டு பாருங்க, सबके இல்லையா? घर में ये है ना? பார்த்தா போதும் அப்படி பூரா இங்க வடியும், அப்படி அமைதி சாந்தம் வடியும், பவ்யமா இருப்பாங்க பாருங்க. वो शांति ऐसे उनके चेहरे से टपकते हुए बड़े அவங்க ही மனைவிட்ட दिव्य। கேட்டாதான் தெரியும் இவன் அமைதியானவனா யாருன்னு. उनकी पत्नी से पूछो तब पता चलेगा कि அதனால शांत है या नहीं। வெளிப்புறமான அமைதியை நாங்க பார்த்து ஏமாந்துராதீங்க. और इसलिए बाहरी रूप की चुप्पी व शांतता को देखकर फंस न जाए। நான் சொல்ல வர்றது இதுதான். और बस मैं यही कहना चाहता கர்த்தருடைய हूँ। பிரசன்னத்துல இருக்கிற பிள்ளைகளை அது நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குது. और जो प्रभु की उपस्थिति में रहते हैं उन बच्चों को आत्मिक जिंदगी நான் சொல்ல बेहतरीन வர்றது देती ஆண்டவர் है। கூட நடக்கிற ஒரு 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 நிலையை ஏற்படுத்துறது அந்நிய பாஷை. और मैं जो कह रहा हूँ परमेश्वर के साथ चलने की जो स्थिति उत्पन्न करता है वह होती है अन्य भाषा। அவர் நம்ம கூட உட்கார்ந்துருக்காரு, எந்திரிக்காரு, நடமாடுகிறாருங்கிற உணர்வு. और वो मेरे साथ बैठा है, उठ रहा है, चल रहा है, मेरे साथ टहल रहा है, इस प्रकार का அந்த एक உணர்வு एहसास। இருந்துச்சுன்னா ये एहसास है तो விசுவாசி வந்திருக்கிறாங்க, பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, சத்தமா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நமக்கு ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, சத்தமா விடக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். और जो विश्वासी आए हैं, पासबान आए, मेहमान आए, शोर नहीं मचाना, डांटना नहीं, उनमें ऐसा भी एहसास होगा कि पवित्र आत्मा है, वह सुन रहा है। அவர் கிடக்காரு ஆவியானவர் वो பரலோகத்துல. रहने तो पवित्र आत्मा पड़ा है स्वर्ग அல்ல में, சர்ச்சில் கிடக்கிறாரு எங்கேயோ, और कहीं तो चर्च இல்ல में பைபிள்ல पड़ा है, கிடக்கிறாரு. या तो बाइबल में पड़ा என் है। வீட்டுக்குள்ள எங்க வர போறாரு? मेरे घर में कहाँ वो आने वाला பேச है? இஷ்டத்துக்கு. और बोलो मन मर्जी।
அப்போ இது புரிதலுக்காக மாத்திரம் சொல்லல, ये समझ के लिए मात्र नहीं कह रहा, பயபக்தியாய் தேவனிடத்தில் அந்நிய பாஷை பேசி உறவு கொள்கிறவர்களுக்கு தெய்வீக பயம் இருக்கும். அவங்க வீடுகள்லையோ வேற எங்கேயோ பிரசன்னத்தை ஆவியானவர் கூட இருக்கிறார். நான் வாயை கடத்தி பேசக்கூடாது, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணம் அவங்களுக்கு இருக்கும். जो भय भक्ति के साथ अन्य भाषा में बोलकर भय भक्ति का परमेश्वर के साथ जिंदगी जीते हैं, वह जहाँ कहीं हो उनमें यह एहसास होता है कि मुझे भय भक्ति के साथ जिंदगी जीनी है, मुंह से कुछ अनाप शनाप नहीं बोलना है। क्यों? पवित्र आत्मा मेरे साथ है, मेरे घर में है, मैं कैसा बोल सकती हूँ, कैसा मैं बोल सकता हूँ, पवित्र आत्मा मेरे साथ है. இந்த உணர்வு வரும். ये एहसास आता है. We are talking about practical Christian life. हम व्यवहारिक मसीही जिंदगी के विषय बोल रहे हैं. இப்போ நாம वेइंग मशीनல போய் நின்னா அது எத்தனை கிலோன்னு காட்டுது. हम जाकर अभी वजन की मशीन में खड़े हो जाएं तो कितना किलो वो दिखाता है. 70 75 60 65 காட்டுது. 70 75 60 65. இந்த பிரசங்கத்தின் மூலமாக நாம் எவ்வளவு ஸ்கேல்ல நம்ம இருக்கிறோம் அப்படி உண்மை நிலவரத்தை காட்டுது. तो ये संदेश भी हमें यह दिखाता है कि हम किस स्थिति में हैं. सही प्रकार की वास्तविक हमें स्थिति दिखाई. ஏன் அதுல போய் நிக்கிறோம்? क्यों उसमें जाकर खड़े हैं? அடுத்தால நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தால என்ன பண்ணணும்? अगला हमें क्या करना है? வெயிட்ட குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? वजन घटाने के लिए क्या करना है? கூட்டுறதுக்கு நான் என்ன और பண்ணணும்? वजन बढ़ाने के लिए क्या करना है? இப்போ நம்ம கேட்கும்போது என்ன நினைவு வருகிறது? अभी हम सुनते दौरान क्या विचार आ रहा நான் है? உணர்வுபூர்வமாக ஆவியானவர் கூட தொடர்பை ஏற்படுத்தி இருந்தால், हम एहसासी पूर्वक पवित्र आत्मा के साथ संपर्क है எங்க तो வீட்ல இருக்க நிறைய பிரச்சனையே நடக்காது. हमारे घर में बहुत सी समस्या ஏன்னா होगी ஆவியானவர் கூட नहीं, இருக்கிறாரு. क्योंकि पवित्र आत्मा साथ அவர் எங்க है. பாஸ்டரோட பெரியவர், वह मेरे पास बांध என் से बड़ा விருந்தினரோட है, பெரியவர். मेरे रिश्तेदारों से அவர் बड़ा है. முன்னால நான் எப்படிங்க வாய் கடத்தி பேச? उसके सामने कैसे हम मुंह खोल कर बोले? வாய் கடத்தி பேச, வாய்க்கு வந்ததை பேச, और जो कुछ मुंह में आए ऐसे कैसे बोले? சரியானதை பேசுவேன், और सही है जो है वही बोलेंगे. கத்த மாட்டேன். हम चिल्लाएंगे नहीं. சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னம் கூடவே இருக்கிறது போல உணர்வு ஏற்படுவது அந்நிய பாஷை. और जो परमेश्वर की उपस्थिति हमारे साथ में है, ये एहसास जो है हमें अन्य भाषा देती है. உண்மையில நம்முடைய வாழ்க்கையில இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? और सच में क्या हमारी जिंदगी में बदलाव को ले தண்ணி आया குடிச்சா है? தாகம் தீரணும் இல்ல? पानी पिए तो प्यास मिटनी चाहिए. குடிக்கிறது சரியான அளவு குடிக்கணும் இல்ல? तो जो पी रहे वह सही हद से पीना है. சாப்பிட்டா பசி தீரும் இல்ல? और खाएंगे तो भूख मिटेगी ना. ஓரளவு பசி தீர்ந்திருக்கும் இல்ல? और कुछ हद तक जो खाए तो कुछ ஓரளவு भूख அந்நிய मिटी பாஷை होगी. பேசுற அந்த உணர்வு வந்திருக்கும் और இல்ல? कुछ हद तक अन्य भाषा बोले तो एहसास आया होता. அப்ப நம்ம மாத்தி இருப்போம்ல நம்மள. तो हम उसे बदले होंगे अपने आप को. நம்ம தேவையான அளவு சாப்பிடணும் இல்ல? जितना चाहिए उतना आवश्यक தேவையான खाना அளவு है. தாகம் தீர தண்ணி குடிக்கணும் இல்ல? और जितना चाहिए उतना प्यास के लिए पानी पीना है. குடிக்கணும் இல்ல? पीना है அப்ப कि அந்த नहीं? பிரசன்னம் வருமா வராதா? तो वो उपस्थिति आएगी कि नहीं? அது வரும். आएगी. அது நம்மை தவறான வழிகளில் நாம் பேசுவதற்கோ நடப்பதற்கோ நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துரும். और वह हमें ऐसे एक नियंत्रण में ले आ जाता है कि गलत रास्ते में जाए या गलत யோவான் बोले. 14வது அதிகாரம் 16 17. और यूहन्ना की पुस्तक अध्याय யோவான் 14வது அதிகாரம் சத்தமா சொல்லலாம். यूहन्ना अध्याय சத்தமா சொல்லுமா. यूहन्ना अध्याय 14 14 14 में वचन 17 அதேகா 14 17 17 14 17 अध्याय 14 वचन 17 யோவான் 14 17. यूहन्ना अध्याय 14 वचन 17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். अर्थात सत्य का आत्मा जिसे संसार ग्रहण नहीं कर सकता, क्योंकि वह न उसे देखता है और न उसे जानता है. तुम उसे जानते हो क्योंकि वह तुम्हारे साथ रहता है और वह तुम में होगा. கிறிஸ்து சொன்னார், यीशु मसीह ने कहा, ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும்? पवित्र आत्मा आता है तो क्या होता है? ஹலோ, பைபிள் படிச்சு முடிச்சிட்டேன். बाइबल पढ़ के मैंने समाप्त कर दी. இப்போ உங்களை பார்த்து பேசுறேன். अभी आप ही से कह रहा हूँ, நீங்க बातें कर கேட்க रहा हूँ. மாத்திரம் செய்யாதீங்க. आप सुनना मात्र ना करें. அப்படின்னா கேட்காதீங்க. तो यानी कि ना सुने. கேட்டபடி செய்வீங்களா? जो सुने उसके अनुसार करोगे, அதுக்காக தான் கேட்குறீங்க. इसीलिए आप सुन रहे हैं. ரைட், நான் கொஞ்சம் நம்ம ரொம்ப டீப்பாவே உங்கள்கிட்ட வரேன். और बहुत ही गहराई से आपके நான் पास आ रहा हूं. உள்ளத்தோட உள்ளம் பேச நான் நினைக்கிறேன். और हृदय से हृदय बात करना चाहता हूँ. அதுதான் அன்புன்னு நினைக்கிறேன். और वही प्रेम है मुझे நீங்க लगता இப்படி है. கேட்கலன்னா உங்க வீட்டுக்காரர் உங்களை நேசிக்க மாட்டார். यदि आप ऐसे नहीं सुनोगे तो आपके घर वाले உங்க आपसे பெற்றோர் प्रेम உங்களை नहीं நேசிக்க करेंगे. மாட்டாங்க இல்லையா? आपके माता पिता आपसे प्रेम नहीं கண்டிப்பா நீங்க करेंगे. நேசிக்க நினைக்கிறீங்க. हाँ, निश्चित आप प्रेम करना चाहते மேலோட்டமா हैं. பேசக்கூடாது. ऊपर ही ऊपर नहीं ஒரு बोलना ஆள் கூட है. பேசும்போது டீப்பா தான் பேசணும். एक व्यक्ति से जब बात करते तो நான் உங்க गहराई இருதயத்துல से, பேசுறேன். मैं आपके हृदय से बोल நான் रहा हूँ. மனசுல பேசிட்டு
விட்டுட்டு போக சொல்லல. आपके मन में बोलकर छोड़कर जाने को नहीं நான் कह உங்களுடைய रहा। இருதயத்துல मैं பேசுறேன். आपके हृदय में கர்த்தர் बोल உங்களை रहा हूँ। நேசிக்கிறார். परमेश्वर हमसे प्रेम करता है அவர் உங்களோட உறவு கொள்ள और விரும்புறார். वह आपसे संगति करना இயேசு ஒன்னு चाहता है। சொன்னார். यीशु ने एक कहा, நான் சரீர பிரகாரமா எப்படி உங்க கூட உலாவுகிறேனோ जैसे मैं शारीरिक प्रकार आपके साथ मंडराता हूँ, ஆவியான வந்த உடனே जब पवित्र आत्मा आते அவர் तुरंत சரீரத்துல இருக்க மாட்டாரு. वह शरीर में नहीं होगा, ஆனா உங்க கூட உலாவுவார். परंतु आपके साथ मंडराएगा, நடப்பார். आपके साथ உங்களோட चलेगा பேசுவார். और आपसे बोलेगा உங்களோட உட்காருவார். और आपके साथ உங்களோட बैठेगा எந்திரிப்பார். और आपके साथ அவர் उठेगा உங்களுக்காக நான் और அனுப்புனார். वह आपके लिए टहलेगा அவர் आपके வார்த்தை साथ। உண்மைங்க. और उसका वचन அதுதான் सत्य வசனம் प्रियो, சொல்லுகிறது. और इसीलिए वचन कहता है உலகம் அதை அறிய மாட்டார்கள். संसार उसे नहीं जानता, நீங்கள் அவரை அறிவீர்கள். परंतु आप उसे जानते हो। உலகத்துக்கு தெரியாத அவர் உங்க கூட உட்கார்றது, அவங்க கூட உட்கார்றது, संसार को पता नहीं कि वो उनके साथ बैठ रहा है, அவங்க கூட எந்திரிக்கிறது, उनके साथ उठता அவங்க கூட है, நடக்கிறது, उनके साथ चलता அவங்க है, வீட்ல வாழ்றது, उनके से घर में அவங்க जीता கிச்சன்ல है, கூடவே வேலை செய்யறது, उनके रसोई में उनके साथ ही அவங்க काम படுக்கும்போது करता கூடவே है, இருக்கிறது, जब वो लेट उनके साथ ही எங்க रहता போனாலும் है, கூடவே जो இருக்கிறது. कुछ करते हैं उनके साथ ही रहना। உலகம் அறிவதில்லை. संसार इसे जानता नहीं, இயேசுவை பெற்றுக்கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவியானவரை குறித்து और அறிவார்கள். जिन्होंने यीशु को ग्रहण किया, जिन्होंने पवित्र आत्मा को पाया, वो पवित्र आत्मा के विषय जानते हैं। ஹalleluya. हालेलुया। இந்த உறவின் நிலையை காட்டுது. और ये रिश्ते की स्थिति को உங்க दिखाता வீட்ல है। தான் அவர் இருக்கிறார். आप ही के உங்க घर கூட में தான் है அவர் वो, இருக்கிறார். आप ही के साथ ही में है இந்த वो। வசனம் சொல்ல உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. अर्थात सत्य का आत्मा जिसे संसार ग्रहण न कर सकता, क्योंकि वह न उसे देखता है और न उसे जानता है, परंतु तुम उसे जानते हो। இந்த பாருங்க, விருந்தினர் வருவாங்க போவாங்க. और मेहमान आएंगे और जाते हैं। ஆவியானவர் விருந்தினர் அல்ல. पवित्र आत्मा कोई मेहमान नहीं है, உங்க வீட்டுக்காரரை போல, वो आपके घर वाले, அப்பா அம்மாவை போல, आपके माता पिता வீட்டுக்காரியை जैसे, போல, आपके घर वाली जैसे, அவர் உங்களுக்குள்ளே வாசம் वो பண்ணி आप में वास करके உங்களுக்குள்ளே இருப்பதா और आप में रहता है, நீங்கள் அவரை எல்லா நேரத்திலையும் அறிவீர்கள். और आप उन्हें हर वक्त जानोगे। பக்கத்துல வராரு, பேசுறாரு, உட்கார்ந்து இருக்கிறாரு, எந்திரிக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள वह இருக்கும். मेरे साथ आता है, चलता है, उठता है, बैठता है, मेरे साथ बात करता है, ये एहसास आप में रहता है। இதுக்கு தான் அந்நிய பாஷை உதவுது. और इसके लिए अन्य भाषा मदद करती है। இப்படிப்பட்ட ஒரு லைஃபை நீங்க வாழ விரும்புறீங்களா? इस प्रकार की जिंदगी क्या आप जीना चाहते हैं? அந்நிய பாஷை அதிகமா பேசுங்க. अन्य भाषा ज्यादातर அந்நிய बोलिएगा, பாஷை நிறைய अन्य பேசுங்க. भाषा में ज्यादा बोले, எல்லா நேரத்துல பேசுங்க. हर वक्त बोले, உங்க வாழ்க்கையே மாறும். आपकी जिंदगी बदल Praise जाएगी। God, hallelujah. Praise the Lord, hallelujah. 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 Amen. Amen. Thank you Lord Jesus. Amen. Amen. ஓகே, அடுத்த வசனத்தை பாருங்க. अगला वचन देखें, யோவான் 14வது அதிகாரம் यूहन्ना अध्याय 14, 26வது வசனம். அதே அதுல அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை பாருங்க. उसी अध्याय के वचन 26 को देखें। என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். परंतु सहायक अर्थात पवित्र आत्मा जिसे पिता मेरे नाम से भेजेगा, वह तुम्हें सब बातें सिखाएगा और जो कुछ मैंने तुमसे कहा है वह सब तुम्हें स्मरण कराएगा। கொஞ்ச காரியத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டாரு, थोड़ा कार्य वो आपको नहीं बोलेगा, எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். बल्कि सब कुछ वो आपको सिखाएगा, வேதம் சொல்லுகிறது. ऐसा शास्त्र कहता है। Amen. आमेन। அப்ப எனக்கு இன்னும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. तो ऐसे बोल ही नहीं सकोगे कि आप मुझे कुछ पता नहीं, ஏன் தெரியல அப்படின்னா क्या पता नहीं, ऐसे அவர் கூட நீங்க क्योंकि உறவு கொள்ளல, क्योंकि आप उसके साथ संगति नहीं किए, அதெல்லாம் தெரியல. इसीलिए पता नहीं, அதான் அறியாமையில் வாழ்றது. और इसीलिए होता है कि अज्ञानता में உறவு जीना। உங்களை ஆண்டவருக்குள்ள இன்னும் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்துகிறது. और वह रिश्ता व संगति जो है परमेश्वर के हर एक कार्य को आपको बताता है, 16வது सिखाता है। அதிகாரம் 13வது வசனம். 16वीं अध्याय 13वीं वचन. 16:13. अध्याय 16 वचन 13। சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியம் உங்களை நடத்துவார். அப்படின்னா என்னன்னா, ஒரு டீச்சர் பக்கத்துல வந்து கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க. டியூஷனுக்கு பிள்ளை அனுப்பியிருக்கீங்க, டீச்சரே இல்லை, நான் உட்காந்து எழுதி படிச்சுட்டு வந்த கதையில தான் நிறைய விசுவாசிகள் ஆவியானவர் சொல்லி கொடுக்கறத கற்றுக்கிடாம தானா ட்ரை பண்ணி வாத்தியார் இருந்தோம் தானா படிச்சுட்டு வர்றது போல வாழ்க்கை ஓடுது. और पवित्र आत्मा जब आता है वो हमें सब कुछ सिखाता है। बहुत से बच्चे मानो ट्यूशन तो जाते बिना टीचर के, सब अपने आप से खुद सीख कर पढ़ कर आते हैं, इस प्रकार की जिंदगी जीते। ஆவியானவர்கிட்ட நீங்க கற்றுக்கொள்றீங்களா? क्या पवित्र आत्मा से आप सीखते हैं? சர்ச்சுக்கு வரீங்க, ரைட்டு, चर्च में आते இங்க सही நான் है, போதிக்கிறேன், और यहाँ मैं सिखाता அப்போ हूँ, ஆவியான உங்க உள்ளத்துல तब பேசுறாரு. पवित्र आत्मा आपके हृदय में बोलता है। ஹலோ இங்க ஏற்று பாருங்களேன். நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலிருந்து இது இப்படியான்னு சொல்லி கொடுக்கறது நீங்க உணர்றீங்களா? क्या आप आपके व्यक्तिगत जिंदगी में से महसूस करते हैं कि पवित्र आत्मा आपके हृदय से कहता है कि इसे Check பண்ணி ऐसे பாருங்க. उसे वैसे जांच कर देखे? இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்க. नहीं नहीं, ऐसे तो कुछ नहीं है.
நான் தான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்ல. क्योंकि मैं तो बहुत ही व्यस्त हूँ ना। அப்படியே கிச்சனில் அந்த கோவத்தில் அந்த அந்த பாத்திரங்களை தூக்கி அப்படியே சிங்கில் தூக்கி எரியிற சவுண்ட்லேயே ஓடிட மாட்டார் அவர். और किचन में जब रसोई में गुस्से से जब बर्तन उठाकर सिंक में फेंकते तो उस आवाज से क्या पवित्र आत्मा भाग नहीं जाएगा? ஐயோ, ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வராரு, வெளியே போகிறாங்க, நான் போயிட்டு வராங்க அப்படி சொல்லிட்டு போகும்போது கதவை டம்னு அடைச்சினா எப்படி இருக்கும்? एक मेहमान जब घर पे आए, जब लौटते वक्त वो कहते हैं कि हम जाके आएंगे, और वैसे जब लौटे तो आप दरवाजा जोर से लगाए तो कैसे होगा? அவர் வெளியின்னு எங்கள் வீட்டு பக்கத்துல இருந்து யோசித்து பார்க்குறேன். நம்ம வீட்டுக்கு வந்து ஆட்கள் இப்படி ஓங்கிட்டு அப்படி அடைச்சிட்டான்னா லிஃப்ட் பக்கம் இருந்து இப்படி பார்ப்பாங்க, அடுத்த முறை வருவாங்களா நம்ம வீட்டுக்கு? और मेरे घर का मैं स्मरण करके देख रहा हूँ, मेरे घर में आए हैं और ऐसे इस प्रकार से दरवाजा जोर से मुंह में मारे तो लिफ्ट के बगल खड़े होकर सोचेंगे वह कतई क्या घर में आएंगे? कभी नहीं आएंगे। நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? हमारी प्रार्थना की जिंदगी कैसी है? ஆவியானவரை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? पवित्र आत्मा को हमने कैसे रखा है? எவ்வளோ முறை நம்மளுக்கு சொல்லி கொடுக்க வராருல்ல, कई दफा वो आपको सिखाने அவர் के लिए வர்றது आता है। உணர்றோமா? जब वो आता है कि उसे महसूस करते हैं தனிப்பட்ட ரீதியில व्यक्तिगत சொல்லி रीति से, கொடுக்குறாரா? क्या सिखाता है? உட்கார்ந்து படிக்கிறோமா? क्या बैठकर सीखते हैं? அந்நிய பாஷையில பேசும்போது अन्य भाषा में बोलते वक्त உங்களுக்கு அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுகிற அந்த காரியம் உங்களுக்கு உணர்வு तो வந்துடும். आप जो उसके साथ सीखते हैं वह कार्य आपको वह एहसास हो जाता சத்திய है। ஆவியாக வரும்போது जब सत्य आत्मा आता है சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை वह நடத்துவார். तुम्हें सभी सत्य मार्ग में चलाएगा, வசனத்தை நடத்துவார். वचन में चलाएगा। பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், बाइबल पढ़ते वक्त you आपको are पता sitting चलेगा, with the Holy Spirit and reading the scriptures. आप पवित्र आत्मा के साथ बैठकर उस वचनों को पढ़ रहे हो அதுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியும். और उसमें समझ जा रहे, पता चलेगा எப்போ செய்ய போறீங்க? कब करने वाले हैं। பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எப்படி நல்லா பண்ண போறீங்க? जो कर रहे उसे और भी बेहतरीन कैसे करे? நேரம் கொடுக்குறீங்களா? ஆவியானவர் உங்களுக்கு क्या சொல்லி पवित्र கொடுக்குறாரு? आत्मा को समय देते जो आपको सिखाने के लिए? மார்த்தாள் நேரம் கொடுக்கல, मार्था ने समय नहीं दिया, மரியாள் கொடுத்தா. मरियम ने समय दिया। சொன்னார், बोला மரியாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கலங்குற, और उसने कहा कि हे मार्था, तू बहुत से कार्यों को लेकर चिंतित है, தேவையானது ஒன்றே, परंतु आवश्यक मात्र एक है, உட்கார்ந்து படிக்கிறது. बैठकर सीखना। நான் சொல்லி தருவேன். और मैं सिखाऊंगा। நான் போவேனாயாகில் मैं जाऊंगा तो மரியாளே हे मरियम, மார்த்தாளே हे मार्था, நான் அவரை அனுப்புவேன். मैं उसे भेजूंगा அவர் வந்து உனக்கு சகல சத்தியத்தை और சொல்லி वो கொடுப்பார். आएगा, तुम्हें सभी सत्य मार्ग में अगुवाई करेगा, उட்கார்ந்து அவரோட படி. सिखाएगा और बैठ उसके साथ में और அவர் சொல்லி सीख। கொடுப்பார் உனக்கு. वह सिखाएगा तुम्हें। இதுதான் அந்த வசனம். यही है वो वचन। அந்த ஆவியான அனுப்பி விட்டுருக்கிறார். पवित्र आत्मा को भेजा है அவர் உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லி और கொடுக்கிறார். वो बैठकर आपको सिखाता பைபிள் है। படிக்கும்போது बाइबल पढ़ते वक्त, வசனங்களை கேட்கும்போது वचनों को सुनते वक्त, அங்க ஆவியான உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு वहाँ पर இருக்கிறார். पवित्र आत्मा आपको सिखाता எங்க है। உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிறார்? वो क्या क्या सिखाता है? இருதயத்துல ஒரு சீட் போடப்பட்டிருக்கு. आपके हृदय में एक सीट डाला गया அதுல है, ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. उसमें दो जन बैठे हैं, நீங்க ஆவியானவர், एक आप और दूसरा पवित्र आत्मा, உள்ளூர் அவர் சொல்லி கொடுக்கிறார். और भीतर ही वह सिखा இப்ப रहा है। நல்லாவே புரியுது பிரதர். अभी अच्छे से समझ में आ रहा है भाई। அந்நிய பாஷையில அதிகமா பேச பேச अन्य भाषा में ज्यादा बोले बोले ஆவியானவர் சொல்லி கொடுக்கிற காரியங்கள்ல கற்றுக்கொள்ளுகிற நல்ல पवित्र आत्मा जो कार्य मुझे सिखाता है उसे बेहतरीन हम அதிக सीख நேரம் रहे அந்நிய हैं। பாஷை பேசும்போது और ज्यादा अन्य भाषा அவருடைய बोलते பிரசன்னம் वक्त எனக்குள்ள இருக்கு. उसकी उपस्थिति मुझ அவர் में கூடவே रहती இருக்கிறத है, உணர்றேன். और मेरे साथ ही महसूस அவர் करते உட்கார்ந்து हैं எனக்கு சொல்லியும் और கொடுக்கிறார். वो बैठकर मुझे सिखाता உதவி भी है। மாத்திரம் பண்ணல, केवल வழி सहायता இதுவே मात्र மாத்திரம் नहीं, சொல்லல, केवल मार्ग ये मात्र नहीं எனக்கு कहता, சொல்லியும் கொடுக்கிறார். बल्कि मुझे सिखाता भी நல்லா है, சொல்லி கொடுக்கிறார். अच्छे से सिखाता है, வசனங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். सारे वचन समझने आते हैं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। praise the lord. hallelujah. Praise the Lord। हालेलुया। amen. आमेन। சரி, அடுத்த வசனத்துக்கு போலாம். अगला वचन जाएंगे हम। thank you jesus. 14 சொல்லுது, वचन 14 कहता அவர் है, என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். 15 பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். वह मेरी महिमा करेगा क्योंकि वह मेरी बातों में से लेकर तुम्हें बताएगा। वचन 15, जो कुछ पिता का है वह सब मेरा है, इसलिए मैंने कहा है कि वह मेरी बातों से लेकर तुम्हें बताएगा। இன்னைக்கு ரெண்டு காரியத்தை முக்கியமா பார்க்கிறோம். आज दो कार्य महत्वपूर्ण रीति से देख रहे हैं। ஒன்று, एक, நீ அந்நிய பாஷையில் அதிகமா ஜெபிக்கும் போது आप अन्य भाषा में ज्यादा प्रार्थना करते वक्त கர்த்தரை பெருசுபடுத்துறீங்க. परमेश्वर को बढ़ा करते हो உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி ஆண்டவரை பெருசுபடுத்துற காரியத்தை பெருசா கொண்டு வந்தீங்கன்னா और अपनी जिंदगी में परमेश्वर को बड़ा करने का कार्य आप यूं लेते आते உங்க जाए வாழ்க்கையில அவர் பெருசு பெருசா தெரிய तो ஆரம்பிப்பார். आपकी जिंदगी में बड़ा बड़ा वह नजर आने लगेगा। when you magnify god in your life जब आप परमेश्वर को प्रदर्शित By करोगे अपनी praying in जिंदगी में tongues, प्रार्थना अन्य भाषा में करने के द्वारा, and the holy spirit will the god will magnify each and every area of your life. और परमेश्वर आपकी जिंदगी के हर एक क्षेत्र में आपको जो है वह प्रकट करेगा, बड़ा करेगा அதை நீங்க அனுபவிப்பீங்க. और उसका आप अनुभव करोगे அதை நம்ம பார்க்கிறோம். और उसे हम देखते हैं। நம்பர் 2, और दूसरा, ஆவியானவர் நம்ம கூட வாழ்கிற அந்த உறவை, நீங்க சரீர பிரகாரம் ஒரு கூட வாழ்றது போல ஆவியானவர் உங்க கூட
வாழ்கிற உணர்வு எப்பொழுதும் 24 மணி நேரம் இருந்துகிட்டு இருக்கும். और अन्य भाषा बोलने के द्वारा 2400 घंटे आप में एहसास होता रहेगा कि मेरे साथ पवित्र आत्मा जी रहा है, இது मेरे साथ பைபிள் ही காலேஜ் है। படிச்சதுனால மாத்திரம் இல்ல, ये बाइबल कॉलेज पढ़ने के द्वारा 25 मात्र வருஷம் नहीं, சர்ச்சுக்கு போனதுனால மாத்திரம் இல்ல, 25 सालों से कलीसिया में जाने की वजह से இது मात्र नहीं। உங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக நீங்கள் அதில் நீங்க உங்களை அது கூட ஈடுபாடுடையவர்களாய் வாழும்போதுவே அது வெளிப்படுகிறது. जब आप उसके साथ अर्पणता के साथ सहभागिता के साथ जिएंगे तब वह प्रकट होता है। மூன்றாவது காரியம், और तीसरा कार्य, அந்நிய பாஷை பேசுவதனால अन्य भाषा बोलने के द्वारा கர்த்தர் நம்முடைய ஆராதனையை இன்னும் அவர் அதுக்கு உதவுறார். और परमेश्वर हमारी आराधना में आकर और भी हमारी मदद करता है। आराधना करने के लिए मदद करता है और अच्छा करने के लिए मदद करता है. ஆராதனை நல்லா பண்றதுக்கு அந்நிய பாஷை பேசுறது மூலமாக அது நமக்கு உதவுகிறது. अन्य भाषा बोलने के द्वारा आराधना और भी अच्छे से करने के लिए वो हमारी मदद करता है। சில பேர் ஆராதனை பண்றது ஜெபிக்கிறது ரெண்டு வேற, அதை புரிஞ்சுக்கோங்க. और कुछ लोग जो है इसे समझ लीजिएगा, आराधना करना अन्य भाषा बोलना दोनों अलग है। ஜெபம் பண்றது நிறைய பேருடைய பார்வையில நமக்கு வேண்டியவைகளை பெற்றுக்கொள்வது. और प्रार्थना करना बहुतों के नजर में जो है कि நல்ல हमें जो காரியம் चाहिए उसे நடக்கணும் प्राप्त ஆண்டவரே, என் करना। வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்கணும் ஆண்டவரே, परमेश्वर मेरी जिंदगी में भला कार्य हो मेरी அதுக்கு जिंदगी தான் செய்யறது. में, इसीलिए करते हैं। நான் கேட்கிறேன் பெண்கள்கிட்ட, और मैं पूछता हूँ महिलाओं நீங்க से, எல்லாம் சமைக்கிறீங்க, आप सभी लोग வீட்டுல पकवान बनाते हैं வீட்டு घर में, காரியங்களை நல்லா பண்றீங்க, और घर के सारे काम अच्छे से करते हैं, அது உங்களுக்காக பண்றீங்களா, உங்களை பெருசுபடுத்துறதுக்காக பண்றீங்களா? क्या वह आप स्वयं के लिए अपने आप को बढ़ा करने के लिए करते हैं? சொல்லுங்க. बताइए। அது கணவன் சம்பாத்தியம் பண்ணி போடுறாரு, पति பொதுவா कमा कर देते हैं, பழைய காலங்களே சொல்றோமே, और पुराने करार के அவர் समय, ஏன் சம்பாத்தியம் பண்ணி போடுறாரு? और वह क्या कमाते हैं? எல்லாம் தன்னை பெருசுபடுத்துறதுக்கா? क्या अपने आप को बढ़ा करने के लिए? நம்ம இயற்கை ரீதியாகவே உலகத்தாருக்கும் எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு இயற்கை ரீதியாக ஒரு சேவை மனப்பாங்கு இருக்கிறது. और प्राकृतिक रीति से सभी मनुष्य में वह सेवा की भावना प्रत्येक में है। அதனால பொதுவாக மனைவிமார் வீடுகளில் டேக் கேர் பண்றாங்க, சேவை பண்றாங்க. और आम रीति से महिलाएं जो है घर का सारा काम संभालती है, घर को संभालती है। சேலரி கிடையாது, कमाई उनकी யார் तनख्वाह தந்தாலும் नहीं, தராட்டாலும் அதை எதிர்பாராத ஒரு சேவை. कोई भले दे या ना दे, बिना अपेक्षित वह सेवा करती है। பட்டினி கிடந்தாலும் அதை செஞ்சிருவாங்க. भूखे रह कर तो भी वह करते हैं वह काम। இதுல நிறைய பேர் கூட நான் தான் எங்க வீட்டில் இப்படி செய்யறேன், உலகத்தில் அத்தனை பெண்களும் அப்படிதான் செய்யறாங்க. और संसार की बहुत सी महिलाएं जितनी है सब वैसे ही करती है, அப்படிதான் எல்லா கணவரும் மாறும். और ऐसे ही सारे पति भी தன்னுடைய வயிற்றுக்காக மாத்திரம் அவர் உழைக்கல, अपने पेट के लिए मात्र वो नहीं कमा रहे, தன்னுடைய பேருக்காக வேண்டி உழைக்கல, अपने नाम के लिए मात्र नहीं मेहनत कर நிறைய रहे, கொடுத்துட்டு அப்படின்னு போற்றுவாங்க அப்படிங்கிற பண்ணல. बहुत सा दे दिया इसलिए बहुत सी तारीफ करेंगे इसके लिए मात्र नहीं, அவங்க தன்னுடைய எப்படியாவது நான் கஷ்டப்பட்டாது என் பிள்ளைகளை என் குடும்பத்தை நான் காப்பாற்றணுங்கிற ஒரு சேவை மனப்பாங்கு இயற்கை ரீதியாக रक्षिக்கப்படாதவங்களுக்கு இருக்கு. और क्योंकि जो है प्राकृतिक रीति से बिना उद्धार पाए उनमें भी ये सेवा की भावना है कि कैसे भी कठिन परिश्रम करके हमारी परिवार को चलाना है। இது ஆண்டவருடைய படைப்பு அப்படி. ये परमेश्वर की बनावट ऐसी है। பாருங்க, சில பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொடுக்கறத பார்க்கிறோம். और कुछ पक्षियां जो है अपने अपने बच्चों को जो है ले जाकर भोजन को देती ஒவ்வொரு है। பட்சிகளுக்கும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையெல்லாம் அந்த வாழ்க்கை முறையெல்லாம் இருக்கு. और प्रत्येक पक्षियों का देखिए उनकी जिंदगी का तरीका अलग अलग है। நிறைய और அது वो இயற்கை ரீதியா ஆண்டவர் படைப்பின் மேன்மை. और वो प्राकृतिक रीति से परमेश्वर की बनावट वो इस प्रकार से है। அதனால நீங்க கிறிஸ்தவங்க அதனால நான் அப்படி சேவை பண்றேன் அப்படி எல்லாம் இப்படி நம்ம சொல்லிட வேண்டாம். ரைட்டா? ரெண்டு பக்கம் சொல்லிக்கிட்டேன். और मसीह इस प्रकार से ऐसे सेवा कर रहे ऐसे सेवा कर रहे, से दोनों तरफा मैं कह ले रहा हूँ, என்ன ஆண்கும் பெண்ணுக்கும் சொல்றது. क्योंकि वो महिला पुरुष दोनों நான் को ही। கிறிஸ்தவனா இல்லைன்னா இப்படி எல்லாம் உங்களுக்கு உதவி இருப்பேனா? கிடையாது. நீ கிறிஸ்தவன் இல்லைனாலும் பண்ணியிருப்பேன். मैं मसीह नहीं होते तो क्या इस प्रकार से आपकी मदद सहायता करते? नहीं, मसीह नहीं होते तो भी करते। கேட்டு வேணா பாருங்க. आप जरा पूछ कर तो देखिए, எல்லா பாட்டிமாரும் தாத்தாமார்ட்டையும் போய் கேளுங்க. இப்போ सारी दादी दादा नानी नाना सभी से पूछ कर देखिए। என்ன போட்டு அடின்னு அடிச்சார், ஆனாலும் வீட்டு சேவையை நான் பண்ணதான்பா செஞ்சேன் पता है பாட்டி. कितनी पिटाई कितनी मार खाए फिर भी घर के काम किए थे दादी। அந்த அவர்கிட்ட தாத்தாட்ட போய் கேட்டா போதும். और दादा से जाकर पूछे तो உங்க देखिए, பாட்டியா आपकी दादी இப்ப டப்பால கல்ல போட்டு லொடலன்னு பாப்பா, இப்ப பாரு பல்லு தான் போயிட்டு லொடல போல பாரு அப்படின்னு பாரு. डब्बे में पत्थर डालकर यूं, நான் நல்லா உழைச்சு போட்டேன்பா அவளுக்கு அப்படின்னு. मैंने बहुत कड़ी मेहनत करके कमा कर दिया उसे, ஏன்னா அது ஆண்டவருடைய படைப்பு. क्यों? वो परमेश्वर की बनावट ऐसी। ஆனா நான் அதோட கொஞ்சம் மேல போய் உங்ககிட்ட சொல்றேன். परंतु मैं उससे एक कदम ऊपर जाकर आपसे कह रहा हूँ, ஆண்டவருக்கு இதே போல ஆராதனை செய்யும்படியாகவே நாம் हम படைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर की आराधना इसी प्रकार से करने के लिए ही बनाए गए, सृजे गए हैं। ஆவிக்குரிய ரீதியில ஆராதனை செய்யும்படியா படைக்கப்பட்டிருக்கிறோம். आत्मिक रीति से आराधना करने के लिए सृजे गए हैं, அந்த उணர்வு நமக்கு இருக்கணும். और ये एहसास हमें होना அந்நிய चाहिए। பாஷை பேசும்போது अन्य भाषा बोलते वक्त ஆராதனையுடைய தரம் உயரும். आराधना की वह स्थिति जो है वह बढ़ती है। ஆனா ஆராதனா का
स्तर बढ़ता है, दर्जा बढ़ता है. Amen. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணாத ஆட்களுடைய ஆராதனுடைய தரம் குறைந்து இருக்கிறது. और जो अन्य भाषा में प्रार्थना नहीं करते उनकी आराधना की वह स्थिति वह स्तर जो एक घटी है. ஆராதனை செய்யும்போது ஆண்டவர்கிட்ட வாங்குறதுக்கு நீங்க பண்ணல. आराधना करते वक्त परमेश्वर से लेने के लिए नहीं करते. குடும்பத்தில் நீங்க சமையல் பண்ணும்போதோ அல்லது ஆண் உழைச்சு போடும்போதோ ஏதோ வாங்குறதுக்கு பண்ணல. और घर में पकवान रसोई में बनाते वक्त या कमाई बनाकर देते वक्त कुछ पाने के लिए नहीं. ஆராதனை பண்றது ஆண்டவரே தருவீர் ஆண்டவரே என்னை சுகமாக்கிறீர் தான் ஆராதனை பண்ண ஆஹா ஹோ இது தருவார் அப்படின்ட்டு பண்ணல. आराधना करते वक्त परमेश्वर आप मुझे दोगे 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 इस प्रकार से आराधना नहीं करते. அதெல்லாம் மறந்துடுவீங்கங்க. उन सभी को भूल जाओगे प्रियो. அவரை புகழ்ற புகழ் அப்பா. उसकी तारीफ और सराहना करना. அவருடைய அரண்மனைக்குள்ள புகுந்து அவரை போற்றுதல். उसके राजमहल में घुसकर उसकी तारीफ और आराधना ஆவிக்குரிய உலகத்திற்குள்ள புகுந்து आत्मिक जगत में उसकी तारीफ करके बढ़ाई करके ஆவிக்குரிய உலகத்துக்குள் புகுந்து आत्मिक जगत में घुसकर புகழ்ந்து இல்ல புகுந்து என்ன பண்றாங்க? क्या करते हैं? அப்படியே நுழைஞ்சு அவரை மகிமைப்படுத்த यूं प्रवेश करके परमेश्वर की महिमा और बढ़ाई करने लगते அது செய்யறதுக்கு அந்நிய பாஷை உதவுது. और उससे करने के लिए अन्य भाषा நான் मदद करती சொல்லிருக்கேன் है. அந்நிய பாஷை என்பது ஆவிக்குரிய உலகத்தினுடைய கதவு. और मैंने कहा है कि अन्य भाषा यानी कि आत्मिक जगत का द्वार है. கதவு வரை போயிட்டு திருப்பி வந்துடாதீங்க. द्वार तक जाकर लौट कर ना जाए. நவி மும்பை வரை வந்து नवी मुंबई तक आकर ட்ரெயின்ல இருந்து இறங்கி ट्रेन से उतरकर 10 நிமிஷம் நடந்து 10 मिनट चलकर பாஸ்டர் வீட்டு கதவை தட்டிட்டு पास्टर के घर के द्वार को திறக்கும் போது நான் खटखटाकर போயிட்டு வரேன்னு போன மாதிரி. जब खोलते वक्त जैसे हम जाकर आ रहे ஏன்னா இங்க ऐसे இருந்து போறதுக்கு 40 நிமிஷம் ஆயிட்டு और यहाँ से जाने के लगभग 45 அப்புறம் मिनट பக்கத்துல முன்ன 10 நிமிஷம் நடக்க வச்சுட்டாங்க. और फिर बगल में जाकर 10 मिनट चलाया. அப்புறம் லிஃப்ட் கொண்டு போச்சுது. फिर लिफ्ट ऊपर तो ले गया. 40 நிமிஷம் ஆயிட்டுல. आगे हो गया ना 45 இவ்வளவு मिनट. நேரம் ஜெபம் பண்ணணும். எவ்வளவு நேரம் தான் ஜெபம் பண்றது? इतनी देर प्रार्थना की और कितनी देर அப்போ प्रार्थना வாங்க कर रहे எப்போ? हैं. अभी चलो जाएंगे. இப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ऐसे ही गाड़ी चलती जा रही ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள நுழைங்க. आत्मिक जगत में கொஞ்ச घुसिए நேரம் प्रवेश சமயம் करिए. ஆகும். थोड़ा समय लगेगा. கேட் திறக்கும். गेट खुलेगा. உள்ளுக்கு போவீங்க. भीतर जाओगे. அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். वही परमेश्वर अपेक्षा அந்நிய कर रहा பாஷையில है. அதிகமாக अन्य ஜெபித்தால் भाषा में ज्यादातर प्रार्थना करोगे ஆவிக்குரிய உலகத்திலுடைய அனுபவங்களை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடலாம். आत्मिक जगत के अनुभव को मेरी जिंदगी में ले आ सकते हैं. வேணா ஒரு வருஷமா யாரையாவது துபாய்க்கோ அல்லது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிட்டு திரும்பி வரும்போது சும்மா வருவாரா? और किसी को यदि दुबई बाहर विदेश में भेजकर 1 साल बाद जब लौट कर आते तो खाली लौट आएंगे. ஒருவேளை மருமகனை வீட்டில் வச்சிருக்கிற ஆள் மருமகன் வந்தாருன்னா இவன் என்ன இப்படி வந்திருக்கிறாரு ஒரு வெத்துங்கையும் यदि जवई को जो घर में रखे और यदि वो அப்படின்ற आ रहे तो மாட்டாங்க. कैसे खाली हाथ लौट कर आए हैं ऐसे சும்மா कहेंगे. வந்து விட்டுருவாங்களா? वो खाली ऐसे छोड़ देंगे. அது கணவர் தான் வராரு திரும்பி. या तो पति लौट कर आ रहे विदेश से. சும்மா தான் போனார் ஒரு நாள் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தாங்க. एक दिन की ट्रिप के लिए जाकर आए. வரும்போது இப்படியே வருவாரு நீர். आते वक्त क्या आप ऐसे खाली लौट कर துபாய் அந்த आओगे? ஏர்போர்ட்ல ஒண்ணுமே கிடைக்கலையா? क्या वो एयरपोर्ट में कुछ मिला नहीं आपको खरीदने? கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? कुछ लेकर आना चाहिए था ना. வீட்ல அன்னைக்கு ஒரு சாப்பாடே போட மாட்டாங்க फिर பாரு. घर में उस दिन कोई खाना ही नहीं देंगे இப்படி पका போட்டு அந்த மனுஷன் போயிட்டு வந்து ரிட்டர்ன் சும்மா கை வீசுன்னு வந்திருக்கிறாரு. ये आदमी गए थे और खाली हाथ நான் உங்களுக்கு लटकाते हुए आए हैं. சொல்றேன் அருமையான பிரியமானவர்களே, और प्रिय நீங்க लोगों मैं आपसे ஆவிக்குரிய कह रहा हूं உலகத்தில் நுழைஞ்சு சும்மா வர மாட்டீங்க. आप आत्मिक जगत में घुसकर खाली नहीं लौटोगे. நிறைய அள்ளிட்டு வருவீங்க. बहुत सा समेट कर लाओगे அந்நிய பாஷை அதை செய்யும். अन्य भाषा में बात करने से. ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம் தெரியுமா? क्यों हम प्राप्त किए बगैर है पता है? அந்நிய பாஷையில் அதிகமா நாம ஜெபிப்பது இல்ல ஆராதிப்பதற்கு அது உதவுகிறது. अन्य भाषा में ज्यादातर प्रार्थना करते नहीं क्योंकि वो ஆவிக்குரிய आराधना करना உலகத்தில் मदद करती நுழைஞ்சு है. அவர் கூட அப்படியே ஆராதனை செய்ய அது உதவுகிறது. आत्मिक जगत में प्रवेश करके वैसे उसके साथ आराधना करने के लिए वो मदद करता है. அப்படி சொல்லி சொல்லி உடனே வாய் வலிச்சிரும். அதனால போதும் உபவாசம் போட்டு இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன். கர்த்தர் இதுக்கு கண்டிப்பா எனக்கு பதில் கொடுப்பார். रबा 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 शबा लबा 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 ऐसे हाँ बस मुंह दर्द हो गया, आधा घंटा प्रार्थना कर लिया, उपवास कर दिया, परमेश्वर आज जरूर मुझे इसका प्रतिफल देगा. இப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ऐसे ही गाड़ी चलाते जा रहे हो. நம்மையே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். खुद स्वयं को ना फंसाएं. உண்மையிலே சமைச்சா கொஞ்ச நேரம் ஆகும். सच में यदि पकवान बनाए तो थोड़ा समय लगता है. காய்கறியும் வெட்டி நறுக்கி அதை வதக்கி அதை அப்படி பொரிச்சு அதை எப்படி அவிச்சு என்னெல்லாமோ பண்றீங்களோ அதை பண்ண நேரம் ஆகத்தான் செய்யும். सब्जियां काट कर फिर उसे जो है तड़का लगाकर उसे पकाकर उसे मसाला डालकर उसे पकाने में कितना समय लगता है, क्या क्या करना पड़ता है. ஒப்பேத்தலா சமையல் பண்ணாதீங்க. यूं नाम के लिए पकाइए नहीं. ஒப்பேத்தலா அந்நிய பாஷை ஜெபம் பண்ணாதீங்க. यूं नाम के लिए अन्य भाषा में प्रार्थना ना करें. பண்ணா நல்லா பண்ணுங்க. यदि करे तो अच्छे से करे. ஆவிக்குரிய உலகத்தில் நுழைஞ்சு அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. आत्मिक जगत में प्रवेश करके यूं आनंद लेना शुरू कर दीजिए. சொல்லுங்க.
ஹல்லேலூயா. हालेलुया। நீங்களும் காஃபி போட்டு கொடுக்குறீங்க. आप भी कॉफी बना कर दे रहे உள்ளுக்கு हो அழகா ஒரு அச்சு வெல்ல துண்டை உள்ளுக்கு போட்டுட்டீங்க. और भीतर थोड़ा सा गुड़ भी डाल दिया அதை கரைக்கவே இல்லை. और वो गुड़ पिघला ही नहीं அது அப்படியே துண்டா கிடக்குது. और वही टुकड़ा ऐसे ही पड़ा है उसमें। விருந்தினர் வந்து குடிச்சு பார்த்தாரு. और मेहमान आकर उसे पी कर देखे கடைசியில பார்க்கற ஒரு ஸ்வீட்ல ஒண்ணுமே இல்ல. उसमें देखा तो कोई मिठास ही नहीं है நல்லா இருக்கா அப்படிங்கீங்க. और आप पूछ रहे अच्छा है நல்லா இருக்கு அப்படிங்க. வயசா கரைக்க அச்சா அப்படிங்கிற. கடைசியில பார்த்தா அவ்வளவு துண்டு கிடக்குது அங்க, கரையாம கிடக்கு. और अंत में देखो बिना घुला जो है वहां पर एक टुकड़ा ऐसे ही पड़ा है। இது அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா यदि ऐसे ही करते जाओगे அடுத்த முறை அவர் வருவாரு. अगली दफा वो आएंगे சாய வேணுமான்னு கேட்பீங்க. आप पूछोगे चाय पियोगे இப்பதான் குடிச்சிட்டு இருந்தேன், वो இப்பதான் बोलेंगे குடிச்சிட்டு कि अभी पी कर आए हम। அந்நிய பாசையில ஜெபத்தை இப்படி ஏமாத்தாதீங்க. अन्य भाषा की प्रार्थना में ऐसे फंसाइएगा मत। அச்சுவல்ல துண்டு போடாதீங்க. वहां पर गुड़ के टुकड़े को बस डालिएगा அழகா मत, ஏதாவது போட்டு கொடுங்க. उसमें बखूबी अच्छे से कुछ डाल कर அந்நிய பாசை दीजिए। நல்ல ஜெபம் பண்ணுங்க. अन्य भाषा में अच्छे से प्रार्थना करें, ஒப்பேத்தாதீங்க. नाम के लिए ना करें, சீரியஸா சொல்றேன். गंभीरता से कह रहा हूँ। சிரிக்கிறது சீரியஸான இடத்துக்கு வந்துரும். और जो हंस रहे हैं आप गंभीर स्थान में आ जाए, கர்த்தர் உங்களுடைய உறவை உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகிறார். क्योंकि परमेश्वर आपकी जिंदगी को ऊंचा उठाना चाहता है। ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வாரி கொண்டு வரலாம். आत्मिक जगत से समेट कर आ சொல்லுங்க, सकते हैं। ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வெறுமையாய் வரலாம். बोले आत्मिक जगत से खाली आएंगे, समेटते हुए आएंगे। அந்நிய பாசையில நிறைய ஜெபம் பண்ணா அப்படிதான் நடக்கும். अन्य भाषा में ज्यादा प्रार्थना करोगे तो वैसा ही होगा। ஆமென் சொல்லுமா. आमेन। நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லன்னு இல்ல. आपने किया है, नहीं ऐसे तो नहीं, எப்பதாவது நடந்திருக்கு பிரதர். कभी तो ऐसे हुआ है भाई, எப்பதாவது நடந்திருக்க வேண்டாம். परंतु कभी तो हुआ ऐसे नहीं, எப்பொழுதும் நடக்கணும். बस सदा ऐसे होता रहना है। அல்லேலூயா. हालेलुया। எப்பதாவது அச்சுவலம் துண்டு போனா பரவாயில்ல, எப்பொழுதும் அச்சுவலம் துண்டே போயிட்டு இருந்தா कभी कभी गुड़ का टुकड़ा गया तो कोई बात नहीं, परंतु हर बार वह गुड़ का टुकड़ा यूं चलता रहे तो இதே போலதான் ठीक उसी प्रकार அந்நிய से பாசையில ஜெபம் பண்ணும்போது अन्य भाषा में प्रार्थना करते वक्त எப்பொழுதுமே ஃபுல்லா தான் ஜெபம் பண்ணணும். सदा आपको भरपूरी से ही करना है। ஆமென் ஹalleluya. Amen. ஆராதனை செஞ்சு அப்படி மகிழ்ந்துட்டு வர வேண்டாம் அவர் கூட போயிட்டு. आराधना करके उसके साथ जाकर मगन होकर आना चाहिए। நம்ம இப்படி ஒரு பக்கம் ஒரு நல்ல ஆராதனை பண்ணாம एक तरफा ऐसे अच्छे से आराधना ना करते हुए அப்படி வாழ்ந்தா ऐसे जिएंगे, கணவன் கூட பிள்ளைகளை அங்கங்க கூட்டு போயிட்டு நல்லா ஜாலியா இருக்கிறதுக்கு அவர் செஞ்சுக்கிட மாட்டார். और पति जो है यहाँ वहाँ बच्चों को ले जाए, घुमा फिरा कर लाए, ये सब काम अच्छे से नहीं करेंगे। 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்கும். एक बाजू में जो छोटा सा गार्डन होगा जो 1 किलोमीटर की दूरी உங்களை में, தூர தூரமா கூட்டே போக மாட்டாரு. और दूर दूर लंबे सफर में नहीं ले பக்கத்துல जाएंगे, கூட்ட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு और बाजू में ले जाकर एक आइसक्रीम लेकर देकर, அங்க கல்லும் அதுவும் இது இருக்கும், நிறைய கூட்டம் கூட்டமா ஆட்கள் அங்க போய் கூட்டு போயிட்டு தான் கார்டன்னு சொல்லிடுவாரு. और वहाँ पर पत्थर, यहाँ पर बहुत से पत्थरे पड़े, जो झुंड झुंड लोग बैठे कहेंगे कि यही गार्डन है, இதுதான் கார்டன், यही गार्डन। இதான் கிரீன். பிள்ளைக்கு கொஞ்சம் ஓட வச்சிருவாரு. और यहाँ पर बच्चों को थोड़ा सा खिला போவோம் लेंगे வீட்டுக்கு. उसमें, फिर चलो घर चले। ஒரு நாள் நல்ல கார்டனுக்கும் நல்ல வாழ்க்கை என்ஜாய் பண்ணிருக்கவே மாட்டீங்க. एक दिन भी अच्छे से गार्डन, अच्छी बेहतरीन जिंदगी का अनुभव या आनंद नहीं மனுஷன் किए எதை होंगे। விதைக்கிறானோ और मनुष्य जो बोता है அதே அறுப்பான். उसी को वो काटेगा। ஆண்டவர் கூட ஜாயா இருங்க. परमेश्वर के साथ आनंदित குடும்ப வாழ்க்கை रहे, ஜாயா இருக்கும். पारिवारिक जिंदगी आनंदित होगी। ஆண்டவர் கூடவே ஜாயா என்ஜாய் பண்ணதுக்கே போகல அப்படின்னா परमेश्वर के साथ आनंदित पूर्वक मगन குடும்ப होने வாழ்க்கை लग जाए என்ஜாய்மெண்டா तो இருக்காது. पारिवारिक जिंदगी आनंदित पूर्वक नहीं होगी, मनोरंजन पूर्वक முதலாவது नहीं। தேவனுடைய ராஜ்யத்தையும் நிதியும் தேடுங்கள். पहले परमेश्वर के राज्य, उसके धर्म की खोज करें, இயற்கை ரீதியான உறவுகள் எல்லாம் விரிவடையும். और प्रकृति जो रिश्ते वह सब बढ़ती கணவன் மறை जाएंगी, உறவுகள் விரிவடையும். पति पत्नी के रिश्ते बढ़ेंगे பெருசாகும். और वह बढ़ेगा। ஆண்டவரை துதியுங்கள். परमेश्वर की स्तुति करें கொடு, அப்பொழுது உனக்கு तो கொடுக்கப்படும். तब तुम्हें दिया जाएगा। ஆவியானவர்கள் அந்நிய பாசையில ஜெபிப்பதற்கு உன்னை கொடு. पवित्र आत्मा में अन्य भाषा में प्रार्थना करने स्वयं को दे, விதை, बोए அப்பொழுது அறுப்பாய். तब आप काटोगे, கொடு, दो அப்பொழுது கொடுக்கப்படும். तब दिया जाएगा। அவருக்குள் நிறைந்து வழி. उसमें भर कर उमड़ते அவருக்காக जाओ, உன்னை கொடு. उसके लिए अपने आप को दे வாழ்க்கையில் நிறைந்து दीजिए, வழிந்து आपकी जिंदगी भरती उमड़ती जाएगी। Amen, hallelujah. Amen. Praise the Lord, hallelujah. Praise the Lord, hallelujah. Amen, amen. Amen. அப்படி ஜெபிக்கும் போது என்ன ஆகும்? ऐसे प्रार्थना करते तब क्या होता है? நீங்க சென்சிட்டிவ் ஆயிருவீங்க. आप संवेदनशील हो ரீதியில जाते சென்சிட்டிவ் हैं, ஆயிருவீங்க. आत्मिक रीति से संवेदनशील हो जाते हैं। நிறைய நேரத்துல சீரியல் பார்க்கிறது மற்றதெல்லாம் தவிர்ப்பீங்க. और कई बार सीरियल देखना और कुछों को देखना, आप उसे जो है வேணுக்குன்னே நம்ம அதை பார்க்க வேண்டாம்னு முடிவெடுத்தா நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இது பாருங்க அப்படி போயிட்டே இருப்பீங்க பாருங்க. जानबूझकर जब निर्णय लेते कि इसे नहीं देखना, फिर भी देखे ऐसे यूं यूं चलता रहता, देखते रहते।
ஹிஹின்னு சத்தம் கேட்கும் சில நேரம். कई बार ऐसे आवाज आता है ही ஏன்னா அந்த சின்ன இதுல வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. क्योंकि छोटा साइज में ऐसे आवाज आता ஒன்னு रहता பார்த்தா முடிக்கணும். है एक देखे तो समाप्त சரி कर மீன் வறுவல் ஏதோ பண்றாங்கன்னா ஒரு வறுவலை பார்த்து விட வேண்டியது தானே. थोड़ा सा मच्छी का सालन बना रहे ठीक है उसे देखा वहां से रुक जाए நிறைய வறுவலை பார்க்கிறது. बहुत से पकवान देखते அது रहते हैं அது கம்ப்யூட்டர்ல தெரியும் பாத்தீங்களா. ஒரு வறுவல் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஊர்லாம் உள்ள வறுவல்லாம் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். वो कंप्यूटर से पता है आपने एक देख लिया गांव भर के सारे पकवान को भेजता रहता है ஒவ்வொன்று வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அது एक के வறுக்கிறது बाद आता ஒரு रहता है மீனை நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல உள்ள அம்பட்டு எல்லா மீனும் லைன் வச்சிருக்கிட்டு आपने एक मछली का देख लिया तो संसार में जितनी मछली है गांव में सारी मछली की लाइन लग जाती वहां நீங்க पर வறுவலுக்கு போங்க மீனை பார்க்க போனாலும் சரிதான் சமையல் பண்ணதுக்கு பார்க்கணும் சொன்னா இது உங்களை அங்க பிடிச்சு வச்சுக்கிடும். आप भले ही पकवान देखने के लिए या मच्छी देखने के जाए तो ये आपको वहां पकड़ लेता है கண்டிப்பா நீங்க சமையல் பண்றீங்களா இல்லையா ஒரு மணி நேரம் அங்கேயே சமையத்தை போட்டுருவீங்க. निश्चित आप खाना बना रहे हो या नहीं परंतु 1 घंटे यहीं पर पकवान बना அப்புறம் உங்க लेते வீட்டுல வேற ஃப்ரிட்ஜ் வேற இருக்கும். हैं एक तो घर में फ्रिज भी होगा பழையசு இருக்கும் அங்க நீங்க और पुराना उसमें कुछ बचा कुचा ஒரு மணி நேரம் அதை பார்த்துட்டு சூடு பண்ணி வச்சிருவீங்க. 1 घंटा इसे देख लिया फिर बाद में उसे गर्म करके रख देते हैं எங்க ஃப்ரிட்ஜ் से लेके गरम करके दे देने का. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண என்ன ஆகும்? अन्य भाषा में प्रार्थना करें तो क्या होता है இப்படி ஈர்க்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை தானாகவே அது வேண்டாம். ऐसे जो आकर्षित आपकी जिंदगी हुई है वह स्वयं होकर के नहीं இது चाहिए குறையும் ये घटेगा இது பெருகும். और ये बढ़ता जाएगा आमेन ஆமென். आमेन ஹalleluya. हालेलुया praise the lord. hallelujah. प्रेज द लॉर्ड हालेलुया amen. आमीन இப்போ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது ஆவியான கூட ஐக்கியம் பெறுகிறோம். अन्य भाषा में प्रार्थना करते हुए पवित्र आत्मा के साथ संगति बढ़ जाती வீட்ல है நல்ல இன்பமான சூழல் और உண்டாயிரும். घर में एक मधुरता का हालात हो जाता है நான் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. और जो कुछ मैंने कहा भूल मत ஒருவரை जाए ஒருவர் ஊக்கப்படுத்தும்படி प्रत्येक को उत्तेजित करने के கணவன் लिए மனைவி இடத்துல இதை சொல்லணும். पति जो है पत्नी से इसे कहना है ये வீட்டுக்கு போன உடனே நம்ம சொல்லணும். घर में जाते ये सब कहना है வழியில இருக்கும்போது சொல்லணும். अपने रास्ते में होते பிள்ளைகள் कहना பெற்றோரிடத்துல है சொல்லணும். बच्चे माता पिता பிள்ளைகள் से ஆமா அதனால தான் எல்லாரும் சேர்த்து சொல்றோம். और इसलिए सबको कुल मिलाकर कह रहे हैं திடீர்னு நீங்க சூப்பர் பரிசுத்தவான் ஆயிராதீங்க. और एकाएक आप सुपर पवित्र நான் व्यक्ति சரி ना हो जाए நீ தான் मैं சரியில்லைன்றாங்க. सही हूँ आप ही सही नहीं है எல்லாரும் சரியில்லை. हाँ सभी सही नहीं है எல்லாரும் சரி பண்ணுவோம். सभी को सही करेंगे வாங்க ठीक எழுந்து करेंगे நம்முடைய இல்லத்தை கட்டுவோம். आइए उठ खड़े होकर अपने निवास को बांधेंगे ஆமென். ஹalleluya. சொல்லுவோம். Amen. செய்வோம் எல்லாரும் செய்வோம். सब करेंगे निश्चित सब நல்ல करेंगे திருமணங்களை நான் பார்க்க और விரும்புறேன். अच्छे विवाह को मैं देखना चाहता குழந்தைகளை हूँ பெற்றுக்கொள்வதை பார்க்க விரும்புறேன். संतानों को प्राप्ति करना देखना चाहता குழந்தைகளை हूँ இங்க டெடிகேட் பண்றதை நான் और விரும்புறேன். बच्चों को डेडिकेशन करना நீங்க मैं வளருவதை देखना நான் चाहता हूँ விரும்புறேன். आपकी उन्नति में மனம் देखना மாறுறதை चाहता நான் हूँ விரும்புறேன். आपका मन बदलना मैं எண்ணங்கள் चाहता மாறுறதை விரும்புறேன். அம்மா அப்பா ஜெபத்தினால உங்களுடைய வண்டி வாழ்க்கைங்கிற வண்டி ஓடாது. और माता पिता की प्रार्थना से आपकी जिंदगी रूपी गाड़ी नहीं चलेगी இப்போ அதுக்கு நம்ம இப்பெல்லாம் இப்போ பாருங்க ஒரு ஆளை ஆபரேஷன் பண்ணணும்னா இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணி பண்ண முடியுமா? एक व्यक्ति के यदि ऑपरेशन करना है एक और 10 साल रुक करके ऑपरेशन कर सकते हैं சக்சஸ் ஆகாது. वो सक्सेस नहीं होगा அவங்கவங்க சொந்த காலில் நிக்கணும். वो खुद को अपने बलबूते पे खड़े होना है ஆமென். आमेन சொல்லுங்க ஹalleluya. हालेलुया பாருங்க நீங்க ஜெபம் பண்ணா உங்களுக்கு நடக்கும். आप प्रार्थना करोगे तो आपके लिए होगा ஒரு ரெண்டு பேர் இணைந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். और जब दो लोग मिलकर विवाह करते हैं उन्हें संतान की प्राप्ति होती है அடுத்தவங்க கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு குழந்தை और பிறக்கும். दूसरे विवाह करें तो उन्हें भी बच्चों की நம்ம प्राप्ति நம்ம ஜெபம் பண்ணா நமக்கு விடை கிடைக்கும். हम प्रार्थना करें तो हमें प्रतिफल मिलता है ஆமென். பிரைஸ் காட். आमेन ஹalleluya. हालेलुया ஆனா நாம தான் ஜெபம் பண்ணணும். परंतु हम ही को स्वयं को प्रार्थना करना है எனக்காண்டி அம்மா ஜெபம் பண்றாங்க. मेरे लिए मेरी माँ प्रार्थना करती है எனக்காண்டி எங்க அப்பா ஜெபம் பண்றாங்க. मेरे लिए मेरे पिता प्रार्थना அவங்க करते हैं ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றாங்க. वह उपवास की प्रार्थना करते என் हैं வாழ்க்கையில நீ எப்போ நடக்குதோ அப்பதான் நான் ஆண்டவரை நம்புவேன். मेरी जिंदगी में जब होगा तभी मैं परमेश्वर पे भरोसा करूंगा ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. परमेश्वर ने ऐसे नहीं कहा விசுவாசி அப்பொழுது உனக்கு நடக்கும். तुम विश्वास करो तब तुम देखोगे சில பேர் அப்படி இருக்கிறாங்க. और कुछ लोग ऐसे எனக்கு भी हैं ஆண்டவர் நல்ல செஞ்சாதான் இந்த ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவேன். परमेश्वर मेरे अच्छा खासा करेगा तभी मैं कहूंगा कि परमेश्वर अच्छा है भला ஆண்டவர் है உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா परमेश्वर आपसे क्या कहता है நான் உனக்காக உயிரையே கொடுத்திருக்கேன். मैंने आपके लिए मेरी जान को என்னண்டை दिया வா है நான் உன்னண்டை வருவேன். मेरे तले आ मैं तेरे पास தேவனிடத்தில் आऊंगा சேருங்கள் அவர் உங்களுக்கு சேருவார். परमेश्वर के करीब जाओ तो परमेश्वर आपके करीब ரட்சிப்பின் आएगा மூலமாக சேர்ந்தோம். उद्धार के द्वारा उसके करीब गए ஆவியானவர் கூட நம்ம இணைந்து ஜெபிப்பதன் மூலமாக இன்னும் அவரோட அதிகமாய் சேரும். पवित्र आत्मा के साथ एकजुट होकर प्रार्थना करने के द्वारा और भी उसके करीब जाएंगे நான்காவது காரியம் और चौथा कार्य டங்ஸ்ல ஜெபம் பண்றதுனால अन्य भाषा में प्रार्थना करने की वजह से நிறைய ரகசியத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுவார். बहुत से गुप्त बातों को அல்லது परमेश्वर आपसे ரகசியத்தை நீங்க कहेगा ஜெபம் பண்ணுவீங்க. यानी कि उस गुप्त बातों की आप प्रार्थना करोगे பழக்கம் அதிகமானாதான் ரகசியம் யாரும் சொல்லுவாங்க. जब आदत ज्यादा हो जाती है तब कोई भी होता है कि अपनी गुप्त बात இப்போ बताता பாருங்க है நம்ம சர்ச்சில் உங்க வீடுகளில் இருக்க ரகசியத்தை என்கிட்ட சொல்லுவீங்களா? क्या अभी चर्च में अपने घर में जो गुप्त बातें क्या आप मुझसे बताओगे சொல்லவே மாட்டீங்க. नहीं नहीं बोलेंगे ही नहीं ஆமா கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு எனக்குள்ள உறவு பாஸ்டர்
சபையினர் அப்படிங்கிற உறவு தான் இருக்கு. हाँ निश्चित आप बोलोगे नहीं, क्योंकि आपका और मेरा रिश्ता जो है पासबान और कलीसिया के सदस्य யாருக்கு विश्वासी। உறவு அதிகமா இருக்கு அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க और பாருங்க. जिनके साथ वो रिश्ता ज्यादा बना रहता है उनके साथ वो बांटते हैं आपस की बात। நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னா சொல்லுவீங்க. आपने क्या क्या किया वो सब அடுத்த बोलोगे। மாசத்துல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி अगले இருப்பீங்க. महीने क्या करने वाले वो भी बोलते हैं किसी அப்போ से। ஆண்டவர் வந்து சில ஆண்டவருடைய சில திட்டங்களை ரகசிய காரியங்களை அந்நிய பாசனைக்கு ஜெபம் பண்ணும்போது ரகசியத்தை ஜெபிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவுறாரு. और जब आप अन्य भाषा में प्रार्थना करते हो, परमेश्वर की योजना रूपी जो रहस्य है उसके लिए आप प्रार्थना 14:2 करते हैं। 1 Corinthians 14:2 ல சொல்றாரு. पहला कुरिन्थियों 14 में 2 அந்நிய कहता है। பாஷையில் 1 Corinthians 14:2 1 Corinthians 14:2 पहला कुरिन्थियों 14 में 2। படுமா. क्योंकि ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். क्योंकि जो अन्य भाषा में बातें करता है वह मनुष्य से नहीं परंतु परमेश्वर से बातें करता है, इसीलिए कि उसकी बातें कोई नहीं समझता, क्योंकि वह भेद की बातें आत्मा में होकर बोलता है। டிவைன் சீக்ரெட்ஸ் தெய்வீக ரகசியங்கள். और वह दिव्य भेद की बातें। ரகசியம் இல்லாத சும்மா பொத்தாம்பொதுவாக நம்ம ஜெபம் பண்ணிட்டு வாழ்கிறோம் அப்படிலாம் இல்லாமல் தேவன் கூட ரகசியமான பேச்சுக்களை பேசக்கூடிய அளவில் நம்முடைய உறவு வளரட்டும். हाँ यूं नाम के लिए प्रार्थना कर रहे, बल्कि ऐसे नहीं, परमेश्वर के साथ वो रहस्य की बातें आपस में बांट रहे, इस प्रकार की आपकी संगति व இது रिश्ते ஏதாவது बढ़ते जाएं। பெற்றுக்கொள்றது ஜெபிக்கல, और कुछ प्राप्त करने के लिए प्रार्थना नहीं कर रहे, ரகசியங்களை ஜெபிக்கிறீங்க. बल्कि वह रहस्य की प्रार्थना। கர்த்தர் அதை விரும்புறார். परमेश्वर वह அவர் चाहता தன்னுடைய है ரகசியத்தை உங்களோட ஷேர் பண்ண और वह விரும்புறார். अपने रहस्य को आपके साथ बांटना உங்கள் चाहता है। ஆவியை பயன்படுத்தி அந்த ரகசியங்களை ஜெபிக்க வைக்கிறார். आपकी आत्मा का प्रयोग करके वह रहस्य के लिए वो அது प्रार्थना மூலமா தேவனுடைய करवाता பெரிய है திட்டங்கள்லாம் நடைபெற और ஆரம்பிக்கும். उसके द्वारा परमेश्वर की बड़ी बड़ी योजनाएं होने लगते हैं। ஆமென். आमेन। அவன் எனக்கு அதாவது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தபடினால் அப்படிலாம் சொல்றாரு और क्योंकि वह कहता है कि मेरे हृदय के बराबर था वो, இல்ல. है ना। அவன் உண்மை உள்ளவன் எண்ணி அவனை இந்த ஊழியத்திற்காக ஏற்படுத்தினார். और क्योंकि वह सच्चा था इसीलिए सेवकाई के लिए उसे नियुक्त किया। தேவன் சொல்றதை பார்க்கிறோம். परमेश्वर का कहना हम देखते हैं। அவர் நம்ம பொதுவாக ஆண்டவர் எல்லாரையும் ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாலும் சில முக்கியமான பொறுப்புக்கு ஒரு ஆளை ஏன் உயர்த்துறார் அப்படின்னா உண்மை உள்ளவன் என்கிற அந்த லெவல்ல ஒரு ஆளை வளர எதிர்பார்க்குறாங்க. और यदि परमेश्वर ने देखिए सभी को आम रीति से सेवकाई में बुलाया है, तो भी कुछ लोगों को कुछ स्थिति के लिए बस खरा है, उस स्थिति में परमेश्वर उस व्यक्ति को बढ़ाता है। அவன் எங்கிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். और वह हर क्षेत्र में वह सच्चा और खरा था। 12 பேர் இருந்தாங்க. 12 लोग थे। யூதாஸ் உண்மை உள்ளவன் கிடையாது. यहूदा इस्करियोत जो है कि वह सच्चा ईमानदार व्यक्ति नहीं था எல்லாம் திருடனா தான் இருந்தான். और वह चुराने वाला चोर ही பொறுப்பு था। கொடுத்திருந்தார் கூடவே இருந்தான். उसने जिम्मेदारी दी थी, बस जिम्मेदारी के साथ उसके साथ ही ஆனா था। ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறார்? परंतु परमेश्वर किसकी अपेक्षा करता है? சும்மா யூதாஸ் போல பணப்பை ட்ரெஷராகி கூடவே அலையிறது கூட ஒருவேளை அவன் பெருமையா கூட இருந்திருக்கலாம். और केवल वो पैसों की थैली लेकर वे खजिनदार सामान उसके साथ में रहता, वह घमंड भी। போடா பீட்டர், जा रहे पतरस, போடா யோவான், जा रहे हो ना। நான் ஆண்டவர் கூட கேஷ் நான் இல்லைன்னா நான் ஃபைனான்சியல் சிஇஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்னா मैं चीफ फाइनेंशियल ऑफिसर हूं। எனக்கு मैं என்ன பொறுப்பு கொடுத்துருக்கா தெரியுமா? मुझे क्या जिम्मेदारी दी நீங்க गई எல்லாம் पता है? திருடனுங்க, அதான் உங்ககிட்ட பணத்துக்கு आप பொறுப்பு सब கொடுக்கல. चोर हैं, इसीलिए आपको पैसे की थैली என்கிட்ட नहीं கொடுத்துருக்காரு, दिए, அப்படி मेरे கூட அவன் पास दिया பேசியிருக்கலாம். है, ऐसे सब बोले। ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவன் எண்ணி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அநேகரை ஊழியத்துக்கு ஏற்படுத்துறார். परंतु परमेश्वर उस नए करार के समय में खरे मनुष्य ईमानदार समझकर बहुतों को सेवकाई के लिए नियुक्त किया है ஏற்படுத்துகிறார். और नियुक्त करता है। அதனால என்ன பண்ணலாம்? और इसीलिए क्या करना है? உண்மையாய் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதற்கு உண்மையாய் இருப்பதற்கு இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு அவசியம். और परमेश्वर के प्रति ईमानदार और खराई से रहने के लिए इस प्रकार की प्रार्थना उसकी मदद करती है। ஃபினிஷ் பண்றேன் இதோட. और यहाँ से मैं इसे समाप्त करता हूँ। அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது अन्य भाषा में प्रार्थना करते உங்களுடைய वक्त விசுவாசமானது தூண்டப்படுகிறது. आपका विश्वास जो है उत्तेजित किया जाता है। மறுபடியும் தெளிவா சொல்றேன், दोबारा स्पष्ट உங்களுடைய कहता हूँ, விசுவாசத்தை அந்நிய பாஷை பெருக்குகிறது நான் சொல்லல. आपके विश्वास को अन्य भाषा बढ़ाता है या नहीं कह रहा हूँ। வசனத்தை கேட்கும்போது விசுவாசம் உண்டாயிருது. वचन को सुनते वक्त विश्वास होता है। விசுவாசம் கேள்வினால் வரும், கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்பதினால் வருகிறது. विश्वास सुनने से आता है, परमेश्वर का वचन लगातार सुनने से आता है। எவ்வளவு தூரம் வீட்டில் வசனத்தை பேசுறீங்களோ வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு ஃபெய்த் வரும். और जितना हद तक घर में आप वचन बोलते हैं, घर वाले बच्चों में विश्वास आता है। எதை பேசுறீங்களோ அதே போல அந்த பிள்ளைகள் மாறும். आप जो कहोगे उसके अनुसार वो बच्चे बदल எதை जाते हैं। பேசுறீங்களோ அதே போல கணவன் மாறுவார். और जो आप बोलते हैं उस प्रकार से पति
बदल जाता है। எப்போ பார்த்தாலும் கணவனை ஏசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே மாறிக்கிட்டு இருப்பார். जब कभी देखो पति को बस डांटते फटकारते रहेंगे तो पति वैसा ही बदलता அப்படிதான் जाएगा। மனைவி ஏசிக்கிட்டே மனைவி அப்படியே மாறுவாங்க. वैसे पत्नी को डांट फटकार लगाते रहे तो वैसे वो बदलती जाएगी। எதை பேசுறீங்களோ அப்படியே ஆட்கள் जो ஆவாங்க. कहोगे लोग वैसे बदलते जाएंगे। இருக்கீங்களா? है इधर சில मौजूद। நேரத்தில் அப்படி அமைதியாக வேண்டியதா இருக்குல்ல. और कई बार ऐसे चुप होना पड़ता है। ஆமா, அப்படி இருக்க அவசியம் ஆயிருது. அப்படி ऐसे चुप रहने की आवश्यकता हो जाती விசுவாசத்தை கேட்டீங்கன்னா விசுவாசத்தில் நீங்க வளருவீங்க. है। विश्वास को सुनोगे तो आप विश्वास में விசுவாசம் विकसित हो கர்த்தருடைய வார்த்தையை जाओगे। தொடர்ந்து கேட்பதினால் வருகிறது. विश्वास परमेश्वर के वचन को Faith लगातार cometh सुनने by से hearing आता and है। hearing by the word of God. विश्वास परमेश्वर के वचन को सुनने से விசுவாசம் लगातार ரொம்ப आता है। அடிப்படையானது. और विश्वास वो बुनियादी है। விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்தில் பிரியமா இருக்க முடியாது. विश्वास नहीं है तो परमेश्वर को प्रसन्न नहीं कर வார்த்தைகளை सकते। தொடர்ந்து கேட்க வேண்டும். वचन को लगातार அப்படி सुनना கேட்கணும், है। இங்க இருந்து கேட்கணும், और यहाँ से सुनना है, உள்ளத்திலிருந்து கேட்கணும், दिल की गहराई இதயத்திலிருந்து கேட்கணும். हृदय से சில सुनना பேர் है। மேலோட்டமா வாங்கி அப்படியே और விட்டுருவாங்க. कुछ लोग ऊपर ही ऊपर लेकर यूं छोड़ देते हवे में। உங்களுக்காக நான் வருத்தப்படுறேன், मैं आपके लिए खेदित हूँ, பரிதாபப்படுகிறேன். आपके लिए खेदित உங்களுடைய हूँ। வாழ்க்கை ஆசீர்வாதம் ஆவதற்கு आपकी जिंदगी आशीषित होने के ஏதோ लिए। பேசுகிறார்கள் எனக்கு அவசியம் இல்லை என்று எண்ணாமல், कुछ तो कह रहे हैं मुझे इसकी आवश्यकता नहीं है, ऐसे ना सोचते हुए। कुछ भी वो बोलते हैं हमको कुछ जरूरत नहीं, हमको पैसा देगा ना तो मैं लूंगा. अभी 5000 ரூபாய் நீட்டுறேன்னு வைங்களேன். अभी 5000 रुपए आपकी और बढ़ा रहा हूं பிரசங்கம் मानिए। பண்ணும்போதே இதை நீங்க சொன்னீங்கன்னா 100 ரூபாய் அந்த அப்படிங்க எந்த அப்படிங்க எல்லாரும் உற்சாகமாயிருவாங்க. प्रचार करते दौरान ये आप சொல்லுங்க कहोगे तो पास्टर। 100 रुपया तो सब சொல்லுங்க प्रोत्साहित हो பாஸ்டர், जाएंगे। இயேசு पासवान எத்தனை நாள் बोलिए, உயிரோடு இயேசு எத்தனை நாள் உயிரோடு இருந்தார்? 3ஆம் நாள் அப்படிங்க यीशु எல்லாரும். दिन के यीशु मसीह के कितने दिन वो जी उठे, तीसरे दिन सभी कहेंगे। எல்லாரும் அங்க எல்லாருக்கும் 100 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படி. तो फिर सभी को ऐसे 100 रुपए दे दूंगा। அதை விட அதிகமா उन सबसे கர்த்தருடைய बढ़कर வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை பெருசா परमेश्वर का वचन जो है आपकी जिंदगी को faith बाहर cometh by निकल hearing, जाता hearing है। by the word of God. विश्वास सुनने से और परमेश्वर का वचन लगातार सुनने से आता है। நான் சொல்றேன், நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் பேசும்போது சிலருக்காக நான் பேசுகிறேன். और कई बार जब मैं आत्मिक कार्य कहता है तो कुछ लोगों के लिए मैं कहता हूँ, இப்படிப்பட்ட காரியத்தை போதும் சிலருக்காக நான் और इस பேசுகிறேன். प्रकार के कार्य भी कुछ लोगों के लिए मैं कहता हूँ। புரிந்துக்கோ மகனே, புரிந்துக்கோங்க. और समझ जाइएगा बेटी और बेटा, வசனத்தை கேட்பதினால் மாத்திரம் விசுவாசம் வருகிறது. वचन को सुनने से मात्र विश्वास आता है। விசுவாச ஜெபம் உங்களுக்கு திருமணத்தை தருகிறது, और विश्वास की प्रार्थना आपको विवाह को देता है, குழந்தையை தருகிறது, संतान को देता है, வேலையை தருகிறது, नौकरी देता है, வாழ்வை தருகிறது, जिंदगी देता है, உயர்த்துகிறது. उठाता है। விசுவாசம் அவசியம். विश्वास की आवश्यकता है। விசுவாசத்தை கேட்பதற்கு விசுவாசம் கேட்பதின் மூலமாய் வருகிறது. विश्वास सुनने के द्वारा आता है। கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. परमेश्वर का वचन सुनने के द्वारा அடிக்கடி आता है। கேட்பதினால் வருகிறது. बार-बार सुनने से தொடர்ந்து आता है। கேட்பதினால் வருகிறது. लगातार सुनने से आता है। கோயிலுக்கு வர்றதே, சர்ச்சுக்கு வர்றதே வசனத்தை கேட்பதற்காய் मंदिर में வருகிறோம். आना, भवन में आना, परमेश्वर का वचन सुनने के लिए आते हैं। விசுவாசம் வந்துட்டு, विश्वास आ गया, இயேசு வந்ததினால் வந்துட்டு, यीशु आया इसलिए आ गया, அந்த விசுவாசத்துல தொடர்ந்து நாம் और பெருகுகிறோம். वह विश्वास में लगातार தொடர்ந்து बढ़ते हैं, கேட்கிறோம். लगातार सुनते हैं, மலையை பெயர்க்கிறோம். और पहाड़ों को खाड़ फेंकते हैं। பெயர்க்கணும் பைபிள் சொல்லுகிறது. हाँ, बाइबल कहता है खाड़ எவனாய் இந்த फेंको। மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொல்லுகிறதை சந்தேகப்படாமல் விசுவாசம் சொன்னபடியாகும் என்று மையாவே உனக்கு சொல்லுகிறேன். और मैं तुमसे सच सच कहता हूँ, यदि कोई इस पहाड़ को देखकर कहे कि उखड़कर समुद्र में जा, पर अपने मन में विश्वास करे और संदेह न करे तो उसके लिए वैसा ही होगा। மலை இருக்குன்னு சொல்றதுக்காக நம்ம வாழல. और पहाड़ है इसे कहने के लिए हम नहीं जीते। உலகத்தார் அப்படிதான் சொல்றாங்க. सांसारिक वैसा ही कहता है, எனக்கு பிரச்சனை இருக்கு, मुझे समस्या है, வியாதி இருக்கு, बीमारी है, கஷ்டம் இருக்கு, क्लेश है, கவலை இருக்கு, चिंता है, வீட்ல என் சூழலை பாருங்க घर में मेरे हालात को देखे, அப்படின்னு பேசுற உலகத்தார். ऐसा बोलता जो सांसारिक இன் கிறிஸ்டியன் அமங் கிறிஸ்டியன்ஸ், और मसीह கிறிஸ்துவுக்குள்ளாக लोग வாழ்கிறவர்களுக்கு जो मसीह लोग हैं, பிரச்சனை இருக்கு, समस्या है, வியாதி இருக்கு, बीमारी है, கஷ்டம் இருக்கு. क्लेश है, நோ, नहीं। மலையை பார்த்து பேசி பிடிங்கி சமுத்திரத்துல எரிஞ்சிட்டு पहाड़ வந்து को- பேசு, பிரச்சனை இருந்துச்சு பேசுனேன், கடலுக்கு போயிட்டு வந்து பேசு. पहाड़ को देखो, उस समुद्र में उखाड़ कर फेंको और आकर बोलो कि समस्या थी, उखाड़ कर फेंका, ऐसे आकर बोले அப்படியே மற்றவர்கள்ட்ட சொல்லு. और ऐसे दूसरों से बोले। பிரச்சனை மாறியதை பேசு, समस्या जो बदल चुका है उसे பிரச்சனை बोले। இருப்பதை பேசாதே, समस्या है उसे ना बोले, மலைகளை பார்த்து பேசு. उस पहाड़ों को देखकर बोले। அதனால தான் நீ கிறிஸ்டியன். और इसीलिए आप मसीही हो। நீ மலை இருக்கிறத பேசினா கிறிஸ்டியன் கிடையாது. आप पहाड़ है उसे कहते हैं तो You आप are मसीही an नहीं। unbeliever. आप अविश्वासी। If you are a believer, यदि आप विश्वासी हैं, மலையை பார்த்து பேசி பிடுங்கி சமுத்திரத்துல எரிஞ்சிட்டு வந்து பேசு. पहाड़ को देखकर बोलकर उखाड़ कर समुद्र में फेंक कर आकर बोले। Say amen. Amen. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Lord, hallelujah. விசுவாசம் தொடர்ந்து கேட்பதனால் வருகிறது. लगातार सुनने से आता है विश्वास, அந்நிய பாஷை பேசுறதுனால और अन्य भाषा बोलने से பெற்றுக்கொண்ட விசுவாசம் இருக்குல்ல, जो आपने विश्वास को पाया है, அது அப்படியே தீ கொளுத்தி விடுது. और उसमें मानो यूं आग लगा दी गई Praise है, God. Hallelujah. பாருங்க, அப்படியே நெருப்பை ஏத்தி விட்டுரும். और ऐसे आग को भड़का देती அந்நிய है। பாஷையில பேசும்போது இருக்கிற ஃபெய்த்துக்கு ஃபயர் ஆயிரும். अन्य भाषा में बोलते वक्त जो विश्वास है वो और भी आग में भड़क जाती है। Amen. Hallelujah. Amen. கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அப்படியே அந்நிய பாஷை அப்படி தீப்பழமா உங்களுடைய விசுவாசத்தை थोड़ा सा विश्वास है तो भी अन्य भाषा में बोलना उसे यूं आग भड़का देती है। Praise God. Hallelujah. முதல்ல பேசும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். पहले बोलते वक्त अलग सा महसूस
होता கொஞ்சம் है, பேசிட்டீங்கன்னா அது விசுவாசம் இருக்கிற விசுவாசம் கொழுந்து விட்டு எரிய थोड़ा ஆரம்பிக்கும். सा आप बोल दो जो विश्वास है वो और भी जल कर उठने लगता है। அதனால தான் பைபிள் சொல்லுது और इसीलिए बाइबल कहता है யூதா 1:20 यहूदा 1:20 में அது என்ன சொல்லுது? वह क्या कहता है? யூதா 1:20 यहूदा 1:20 में Thank you Jesus. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. पर हे प्रियो तुम अपने अति पवित्र विश्वास में उन्नति करते हुए और पवित्र आत्मा में प्रार्थना करते हुए। இங்க ஏற்கனவே விசுவாசம் இருக்கு. वहां पर पहले से विश्वास है, அந்த ஃபெய்த் நீங்க வச்சிருக்கீங்க. उस विश्वास को आपने रखा है, விசுவாசத்துல வளர்றீங்க. विश्वास में उन्नति कर रहे हैं। அது வளர்ந்திருக்கும் போது और जब उन्नति करते तो பிரியமானவர்களே हे प्रिय लोगों அதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு उसमें मजबूत होकर pray in tongues. और अन्य भाषा में प्रार्थना करे। அது என்ன பண்ணுது? और वह क्या करता है? உங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா வாழ்க்கையில பிரம்மாதமா உங்களை உயர்த்துது. और वह आपको और भी मजबूती से कर आपको जिंदगी में अत्यंत रूपी से ऊपर ऊंचा उठाता है। Amen hallelujah. Amen hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। அப்படியே வாழ்வோம். और वैसे ही हम जिएंगे। उठ खड़े होकर प्रार्थना करें। अच्छे पिता இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறோம். यीशु के नाम से आपका धन्यवाद எங்களை करते ஒப்புக்கொடுக்கிறோம். हैं। हम अपने आप இந்த को கேட்ட समर्पण விஷயங்களை करते நாங்கள் வளர எங்களை हैं। தாழ்த்துகிறோம். जो कार्य हमने सुना उसमें बढ़ने के नम्र करते हैं। ஆண்டவரே அந்நிய பாஷையில் பேசுகிற போது நாங்கள் உம்மை பெருசுபடுத்துறோம். परमेश्वर जब हम अन्य भाषा में बोलते तो हम आपकी அதனால் बड़ाई करते हैं। நாங்கள் எங்களை நீர் और பெருசுபடுத்துகிறீர். इसलिए आप हमें बड़ा அந்நிய करते हैं। பாஷையில் நாங்கள் பேசுகிற பொழுது अन्य भाषा में जब हम बोलते हैं உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் உணர்வு நிறைந்த குடும்ப தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ और ஆரம்பிக்கிறோம். आपकी उपस्थिति से भरकर वो एहसासी पूर्वक व्यक्तिगत நீ जिंदगी எங்களோடு जीने लगते हैं। உலாவுவதை நாங்கள் உணர आप ஆரம்பிக்கிறோம். हमारे साथ जो मंडराते हैं उसे महसूस करने लगते ஆண்டவரே हैं। அதற்காக நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर के நாங்கள் धन्यवाद அந்நிய करते हैं। பாஷையில பேசுகிற பொழுது हम अन्य भाषा में बोलते எங்கள் दौरान ஆராதனை வாழ்க்கை சிறந்ததாய் हमारी மாறுகிறது. आराधना की जिंदगी और भी श्रेष्ठ நாங்கள் होती அந்நிய है। பாஷையில ஜெபிக்கிற பொழுது और हम अन्य भाषा में बोलते वक्त ஆண்டவரே ரகசியங்கள் பரிமாறப்படுகிறது. परमेश्वर गुप्त बातें आपस में बांटी जाती। glory 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 महिमा glory महिमा 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 Clantondo minini Shandora Clantoro Balahaco Baspiron Nangrantina Lahag Spirendo Declora Malaha Gomanana Grumatina Clantona minini Clontona minini Shanda Balaha Grotona Mininglatora Midera Shanto Lambro Toro Glote Crantana Malahara Malaba ரகசியத்தை நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ரகசியங்களை ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ரகசியங்களை பேச ஆரம்பிக்கிறோம். ரகசியங்களை பேச ஆரம்பிக்கிறோம். தேவ ரகசியங்களை பேச ஆரம்பிக்கிறோம். परमेश्वर गुप्त बातें बोलने लगता है। glory 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 महिमा महिमा oh glory hallelujah महिमा हो पिता glory glanta rabalaha rabalara balara அதை நீர் விரும்புகிறீர். परमेश्वर आप उसे oh चाहते हैं। lord you are அதை விரும்புகிறீர். आप उसे चाहते हैं, labratora परमेश्वर। malagratora balahara buru glantona menene oh ragabala barabala 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 baraburu kurome shudabalohori grante rebalaha grante ne belagra baraba ha 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 thank you lord 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 धन्यवाद प्रभु ஓ धन्यवाद உறவுல பெருக நான் और रिश्ते में விரும்புகிறேன் बढ़े ஆண்டவரே. संगति में बढ़ने ஓ अर्पण உறவுல करते பெருக விரும்புகிறேன் आपकी संगति में बढ़ना चाहते हैं पिता। உண்மை உள்ளவன் ரெண்ணி இந்த ஊழியத்தை அவனுக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொன்ன கர்த்தரே உமக்கு ईमानदार ஸ்தோத்திரம். समझकर इस सेवकाई में उसे अर्पण किया आपने कहा परमेश्वर। Thank you Lord. ஆண்டவரே thank you Lord. அந்நிய பாஷையில ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து விசுவாசத்தின் மேல எங்களை கட்டத்தக்கதாக प्रभु अन्य भाषा में प्रार्थना कर उस विश्वास के ऊपर हम बांधने के लिए சகல கனமையும் உமக்கு सारा आदर गौरव महिमा आप ही को देते ஒப்பு கொடுக்கிறோம். आप ही को देते ஒப்பு கொடுக்கிறோம். हम समर्पण करते हैं இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் प्रभु यीशु मसीह कृपा और पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் पवित्र आत्मा की मीठी सहभागिता ஐக்கியம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கும்படி செழிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். और बस सहभागिता पूर्वक जिंदगी जीकर विजयवंत होकर समृद्ध होने के लिए यीशु के नाम से आशीष करते हैं। आमेन आमेन। हालेलुया।